உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. புதுச்சேரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு, புதுச்சேரிக்கு போனா சரக்கு இருக்கும். அன்னைக்கு விஜய் பேச்சுல சரக்கே இல்ல. தளபதிக்கான நேரம் இதுன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. தளபதிக்கான நேரம் இல்ல, உங்க தளபதி வந்துட்டாரு, ஓ நேரம் வந்துச்சு, போய் தொலை அப்படின்னு சொல்றாங்க. டைம் ஃபார் தளபதி, வந்துட்டீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழியை இவங்க தமிழ் டைம் ஃபார் தளபதினா இது இந்த டைம் டு லீட் மாதிரி. நீங்க அதான் டைம் ஃபார் தளபதின்றது என்ன? உலகத்திலே நம்ம கிண்டல் பண்ணோம், உங்க சேனல்ல தான் கிண்டல் பண்ணிக்கிறேன். முல்லை பெரியார் சிட்டா முன்ல வந்து எடுக்கிறாப்ல, காவிரி பிரச்சனையா பின்னாடி இந்த உருவுறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த சிங்கர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்ட் போட்டு ஒரு கிளிப் வச்சு பேப்பர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு 20 பேப்பர், அதாவது பப்ளிக் பரீட்சைக்கு போறவங்க கூட இவ்வளவு பேப்பர் வச்சுட்டு போயிட மாட்டான். வச்சுட்டாப்ல, வச்சுட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளிக்கோணமா உன் நினைவில் என் நினைவே சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வா வாங்கிற மாதிரி பாடிட்டு இருக்காப்லங்க. சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா அந்த சின்ன கோடு மறைஞ்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இப்போ ஸ்டாலில பார்க்கும்போது அவரெல்லாம் தெய்வம்யா, அவரெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு துண்டு சீட்ல படிச்சிருக்காரு, எவ்வளவு சின்னதா இருந்திருக்கும் எழுத்துலாம், இது பெரிய போல்டு லெட்டர்ல படிக்கிறாப்ல. அவராது வயசாகி போச்சு, 70 வயசு. அவர் துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது துண்டு சீட்டை கூட ரெஃபரன்ஸ் தான் படிப்பாங்க, மொத்த பேச்சு மொத்த துண்டு சீட்டை இருக்காது. எந்நேரமும் நீங்க வந்து மரம் செடி கொடின்னு நீங்க மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க. எந்த அமைச்சர்களை பற்றியாவது திமுக அதிமுக இந்த ஊழலை பற்றி ஏதாவது பேசிருக்காங்க? எப்ப பாரு கருணாநிதி ஊழல் பண்ணிட்டாரு, திமுக ஊழல் பண்ணிருச்சு, இதை தவிர வேற என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதையா டீகோட் பண்ணி பேசியிருக்கீங்களா நாம் தமிழர் கட்சி? நீங்க வந்து எங்களுடைய மேடை பேச்சும் கேட்கறது இல்ல, நாங்க நடத்துற ஊடகத்தையும் நீங்க பாக்குறதுன்னு தெரியுது. கோவையில அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் சிங்கானூர் MLA ஜெயராமன் அவர்கள் தொடர்ச்சியா கோவை பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி யாரெல்லாம் கேட்பார்ட்டு கிடக்கிற நிலங்களை அபகரிப்பது மட்டுமே அவருடைய தொழிலா வச்சிருக்காரு. யாரு? கோவையினுடைய அதிமுக MLA KR ஜெயராமன், சிங்கானூர் MLA. நாஞ்சி சம்பத்து பேச்சையெல்லாம் பெரிய பேச்சை எடுத்துட்டு போய் கூடாது. அவர் பேசல ஏதாவது ஒண்ணு இருக்கா? எல்லாரையும் அவன் இவன் நீ விட பெரிய புடிங்கடா. சீமான் அவன் 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட 8 கோடி தமிழருடைய மதிப்பை பெற்று உலக தமிழை மதிப்பை பெற்று சீமான் அவர்கள் அவன் இவன் நீ பெரிய புடிங்கன்னு கேட்கிறேன். என்ன ஒருமை? அப்ப நீ எங்க அண்ணனை பேசுவ, நான் சும்மா இருப்பானா? எவ்வளவு தாழ்வான்னு நினைக்கிறீங்களோ அந்த கூட்டத்தையும் எவ்வளவு தாழ்வோடு நீங்க பார்க்கிறீங்களோ, தற்கூறின்ற வார்த்தையெல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் மாறிட்டு இருக்குது. புதுச்சேரியில நான் பார்த்தேன், நான் மெருகேறத நல்லா பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லிடுச்சு, என் குடும்பமே தரிசா போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் வேலை மயிரா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் தளபதியை பார்த்தாகணும். ஆஹா, இப்படி உணர்வு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நிப்பாங்க விஜய்க்கு? அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் குடும்ப குத்து வழக்கு. இது மாதிரி பெண்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்தா ஒவ்வொரு குடும்பமும் நாசமாறது உறுதி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களிடமே கேட்போம். வணக்கம் திரு துரைமுருகன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? திரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 72 நாள் கழிச்சு ஒரு பொதுவெளியில, அதுவும் பக்கத்து மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துல வந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க. முதல் முறையா அவங்க கூட்டம் போட்டு புதுச்சேரியிலேயே அவங்க ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேசலையே, புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க போறலாம் பேசலையே. இவரு புஷி ஆனந்த் சொன்னார்ல பேசும்போது, விஜய் சொன்னாரா புதுச்சேரியில வந்து நம்முடைய கொடி வந்து பட்டோலி வீசி பறக்கும்னாரு. ரைட்டு, கொடியேத்த போறாங்க போல இருக்கு. கொடியேத்தனா கொடி பட்டோலி வீசி பறக்கதான் செய்யும். ஆட்சி எப்படின்னு சொல்லி ரங்கசாமி ஆட்சி நல்லாட்சின்னு பாராட்டியிருக்காங்க. நீங்க கூட முதல்வராகும் புஷி, புதுவையில் முதல்வராகும் புஷின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தீங்க. அதான் கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன்ல, முதல்வராக முடியுமா அப்படிங்கிறத நான் கேள்வியா கேட்டிருந்தேன். என்னன்னா, புதுச்சேரியில போய் ரங்கசாமி அவருடைய ஆட்சி சிறப்பா செயல்படுது, அந்த காவல்துறை சிறப்பா செயல்படுது, அதை பார்த்து தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. புதுச்சேரியில வந்து திமுகவை நம்பாதீங்க, திமுக மக்களை ஏமாத்திரும் அப்படிங்கிறாரு. ஏன்? புதுச்சேரியுடைய எதிர்கட்சியாக திமுக இருக்கு, 6 சீட்ல வச்சிருக்காங்க. அதனால அது ஆளுங்கட்சி அவருக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நான் மக்களுக்கு வந்து அலாட் பண்றோன்றாங்க.
அதே மாதிரி தான் இங்க அதிமுக வந்து ஆளுங்கட்சி அவருக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, பாஜக கூட்டணியில் இன்னும் பல்வேறு கூட்டணி உருவாக்க போறாங்க. அந்த அதிமுக பத்தி விமர்சிக்க மாட்டீங்கன்னு கேட்டா ஆளுங்கட்சியை மட்டும் தான் விமர்சிக்கணும். ஆட்சிக்கு வர்றவங்க ஆளுங்கட்சி விமர்சிப்பாங்க, ஆட்சிக்கே வர விருப்பம் தான் எல்லாத்தையும் விமர்சிப்பாங்க. அது மாதிரி நாங்க மத்தியில பாஜக விமர்சிக்கிறோம், காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டோம். இங்க திமுக விமர்சிக்கிறோம், அதிமுக விமர்சிக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல அதிமுக விமர்சிக்க மறுக்கிற இதே விஜய் அங்க போயிட்டு ரங்கசாமி விமர்சிக்க மறுக்கிறாரு. இல்ல, அங்க ஒரு நுட்பமான அரசியலை கையில எடுக்கிறாங்க. ரங்கசாமி எப்படி பிஜேபியில இருந்து பிரிச்சு இங்க கொண்டு வந்து அவரும் இவரும் கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி இதுக்கு பேரு சுயநலம், இதுக்கு பேரு தன்னலம், இதுக்கு பேரு அயோக்கியத்தனம். இல்ல, அரசியல் கூட்டணி முயற்சி தானே. இங்க ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்றாரு, நல்ல திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தணும்னு சொல்றாரு. இதெல்லாம் புதுச்சேரியில் நடக்குதா? புதுச்சேரியில் ஊழல் இல்ல? பத்திரிகையை எடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நித்தம் கொலை, இந்த மலேசியாவில் இருக்க மாதிரி கேங்லாம் இருப்பாங்க. அங்க சின்ன சின்ன ரவுடிசம் நிறைய இருக்கும். இன்னொன்னு, புதுச்சேரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு, புதுச்சேரிக்கு போனா சரக்கு இருக்கும். அன்னைக்கு விஜய் பேச்சுல சரக்கே இல்லை. புதுச்சேரியினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே மதுதான். இங்க பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா தான் உங்க பிரச்சனையா? பாட்டில் விற்கிறது உங்க பிரச்சனை இல்லையா? மதுபானத்தை வித்து ஒரு அரசாங்கம் அங்க செயல்படுது. சாராயம் ஆறா ஓடுது, அங்க கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது. அதனால அங்க புதுச்சேரிக்கு போற எல்லாருமே சர்வசாதாரணமா குடிக்கிற மணலைக்கு தள்ளப்படுறாங்க. வீதிக்கு மதுக்கடைகள் இருக்கு, மது போதையில எல்லாம் அலைகிறான். ஒட்டுமொத்தமான பொருள், அதாவது மிகப்பெரிய ஆன்மீக தலம்னு சொல்றாரு. அது வில்லியனூர் மாதா கோயில், மணக்குள விநாயகர் ஆசிரமம், அரவிந்தர் ஆசிரமம், மணக்குளவர் விநாயகர் கோயில். அப்போ விநாயகர் கோயில், மாதா கோயில், அரவிந்தர் ஆசிரமம் என்று ஆன்மீக தலமா இருந்த புதுச்சேரி இன்னைக்கு மதுபான தலமா மாறிடுச்சு. ஆன்மீக புதுச்சேரி எனக்கு ஞாபகத்துக்கு வருது, விஜய்க்கு ஞாபகத்துக்கு வருது மணக்குள விநாயகரும் வில்லியனூர் மாதாவும் அரவிந்தர் ஆசிரமம் தான். ஆனா பொதுவா புதுச்சேரினா மத்த எல்லாருக்கும் சாதாரண மது அருந்துறானோ அது அருந்தலையாங்க. புதுச்சேரிக்கு எதுக்கு போறான்? ஈஸியா எல்லாரும் கிளம்பி வெள்ளிக்கிழமை எதுக்கு போறான்? ரெட்ரோ பார்க் எதுக்கு போறான்? புதுச்சேரிக்கு எதுக்கு? பாண்டிச்சேரிக்கு, கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து எல்லாம் படையெடுக்கிறதுக்காக சாராயம் குடிக்கும். வெளிப்படை தெரியும், அங்க சின்ன சின்ன 100 ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சாராயம் குடிக்க முடியும். அப்போ அந்த சாராயத்தினால லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். சென்னையில இருந்து ஐடி நிறுவனங்கள் இருந்து பல்வேறு பேர் ஈஸியான சாலை எடுத்து போயிட்டு இருக்கிறான். அதை தடுப்பதற்கு ஒரு நல்ல மனிதனாக, இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்புள்ள மனிதனாக விஜய் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? பேசினா ரங்கசாமி கோச்சுக்குவாரு, ரங்கசாமி அரசு கோச்சுக்கும். இங்கேயும் கரூர்ல காவல்துறைக்கு நன்றி சொன்னாரு, அங்கேயும் போய் காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. இப்ப இங்கேயும் இங்க வந்து காவல்துறை உள்ள வந்தீங்கன்னா கேஷுவாலிட்டி நோக்கி போயிரும் அப்படின்னு சொன்னா அது தப்பான காவல்துறை. 50 மீட்டருக்கு முன்னாடியே நில்லுங்க, வாகனத்தை உள்ள கொண்டு வராதீங்க, வந்தீங்கன்னா நீங்க நெருக்கடியில மக்கள் வந்து ஏதாவது ஆயிரக்கூடாதுன்னு சொன்னா அது தப்பான காவல்துறை. கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு இவரு 41 பேரு இவரை பார்க்க வந்து, இவர் பேச்சை கேட்க வந்து இறந்து போனவங்கள விட்டுப்புட்டு மக்கள் சாகுறாங்கன்னு தெரிஞ்சும் சேட்டர் பில்டிங் படிச்சு ஓடிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டு, கான்ஸ்டபிள், ஆயுதப்படை காவலர்கள், தனிப்படை காவலர்கள், இவங்க எல்லாரும் ஊர்காவல் படை 500க்கும் மேற்பட்ட எல்லாரும் சேர்ந்து அங்க மயங்கி கிடந்த அற உயிரா கிடந்தவர்களை தூக்கி தோல்ல போட்டாங்க. நான் அரசு மருத்துவமனையில் பார்த்தேன். ஒரு காவலர், பேர் தெரியல எனக்கு, அன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து மறுநாள் 11 மணி வரைக்கும் சாப்பிடல, ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படியே சோர்வுல வந்து 5வது மாடியில் சீமான் வந்து இந்த டிஎஸ்பி அறிவுறுத்தி தான் வந்து நிறைய உயிரில் காப்பாத்தினாருன்னு சொல்லி அழுக்கு சட்டையோடு நிற்கிறான் அந்த காவலர். அவரை பாராட்ட கூட உங்களுக்கு மனசு வேண்டாமா? இந்த அரசு ஊழல் அரசா இருக்கலாம், லஞ்சம் வாங்குற அரசா இருக்கலாம், திமுக ஆட்சி மீது 1000 குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த காவல்துறை இருக்க போறாங்க. அந்த காவல்துறை வந்து சதி பண்ணிடுச்சு, காவல்துறை கூடுதல போது தடியடி நிகழ்த்தினாங்கன்னு இங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண திரு விஜய் அவர்களோ தாவேகா கும்பலோ இங்க காவல்துறை வந்து சதி கோட்பாடு பண்ணிச்சு. அதே மாதிரிதான் அங்க 84 கட்டுப்பாடு போட்டாங்க, ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. அங்கேயும் காவல்துறை வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள அந்த வழக்கம் போல அணில் கும்பல் ஏறி குதிச்சது இல்லையா, சோர் ஏறி குறிக்கிறது, பேரிகார்டை தள்ளி விடுறது, எல்லா வேலையும் அங்கேயும் பார்த்தாங்க. மரத்துல ஏறினாங்க, அங்க ஏறினவங்களை தடியடி நிகழ்த்தினாங்க. நீங்க காணொலியா பார்த்திருப்பீங்க. அந்த தடியடி நிகழ்த்தின காவல்துறை சிறந்த காவல்துறை, ஆதவச்சுன்னா அந்த காவல்துறையை கைத்தட்டுங்கன்றாரு. இங்க விட தமிழ்நாட்டை விட அங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைத்தது போல உணர்வு ஏற்பட்டு இருக்குது போல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசி கொண்டிருக்கும் போது மைக்க பறிச்சது வந்து புதுச்சேரியில தான். இல்ல அந்த காவல்துறை அதிகாரி சிறப்பா செயல்பட்டாங்க, அந்த செயல்பாடு சரி. ஆனா ஒரு பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்க மைக் அவர் வந்து எல்லாத்தையும் கூட்டத்தில் விடுங்கன்றாரு. எல்லாத்தையும் உள்ள விட்டா நீங்க பொறுப்பீங்களா? 40 வருஷத்துக்கு 40 people tired. என்ன அர்த்தம்? நீங்க 40 பேரை கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம்.
40 பேரை கொன்னுட்டு வந்து இங்க வந்து எங்கிட்ட வந்து பேசுறீங்களா? நான் ஒருவேளை இங்க ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க பொறுப்பேற்பேன், நான் பொறுப்பேற்பேனா என்று அந்த இஷா சிங்ங்கிற அந்த அதிகாரி, உண்மையிலே ஒரு போல்டு லேடி, அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அதாவது உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறது போறதெல்லாம் பாராட்டுகிற இவங்க பொதுச்செயலாளருடைய மைக்க பறிச்சாங்களே, மைக்க பறிச்சு அவங்க வந்து அந்த பணியை நான் பாராட்டுறேன், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனை புதுச்சேரி காவல்துறை கொடுக்குறாங்க. ஒரு அரசு கட்சியினுடைய பார்வையில் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுத்தாங்க. இல்ல அவங்களே பாராட்டி இருக்காங்க, தளபதிக்கான நேரம் இதுன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. தளபதிக்கான நேரம் இல்ல, உங்க தளபதி வந்துட்டாரு, உன் நேரம் வந்துச்சு போய் தொலை அப்படின்னு சொல்றாங்க. டைம் ஃபார் தளபதி, வந்துட்டீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழியை இவங்க தமிழ் டைம் ஃபார் தளபதினா இது டைம் டு லீட் மாதிரி. நீங்க டைம் ஃபார் தளபதின்றது என்ன மீனிங்? அவர் வந்துட்டாரு போங்க, தளபதிக்கான நேரம், தளபதிக்கான காலம். தளபதிக்கான நேரம்னா அந்த நேரம் இல்லைங்க. உங்க தளபதி, உங்களுடைய தளபதி, உங்களுடைய விஜய் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க, கமான் கமான் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. உடனே டைம் ஃபார் தளபதினா இவங்க வந்து தளபதிக்கான நேரம் வந்துச்சு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படி சொல்லுவாங்களா? அந்த டைம் ஃபார் தளபதினு சொன்ன, அதாவது உங்க தளபதி வந்துட்டாரு, உங்க நேரம் வந்துச்சு, நீங்க போங்கன்னு சொன்ன அதே அதிகாரி தான் மைக்க பறிக்கிறாங்க. அவங்க கூட வந்து 40 பேரை நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க, ஏன்ட்ட வந்து ரூல் பேசுறாங்க, ஏதாவது தப்பு நடந்தா நான் தான் பொறுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் எவனும் பேசவே இல்லையே. புதுச்சேரி காவல்துறை கடுமையான நெருக்கடிகளை விஜய்க்கு கொடுத்துருக்கு. இதைத்தான் தமிழ்நாடு காவல்துறை பண்ணிருக்கணும். சொல்லப்போனா தமிழ்நாடு காவல்துறையும் திமுக அரசாங்கமும் விஜய்க்கு ஃபேவரா தான் நின்னாங்க. நீங்க திருச்சியில இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், அவருக்கு திறந்துடப்பட்டுச்சு. திறந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ உள்ள நுழைஞ்ச மாதிரி மொத்தமா என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா. புதுச்சேரியில் அப்படி வைக்கிற ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்திருக்காங்க. அது மாதிரி இங்க நடந்திருந்தா இவர் இந்த மாசு இதெல்லாம் காட்டிக்க முடியாது. பாத்தீங்க அங்க பாத்தீங்களா, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போய் தான் 5000 பேர் தான் திறந்துருக்காங்க. அந்த கூட்டம் வராதனாலதான் கடைசி கட்டத்துல இந்த QR கோட் இல்லாதவங்களை மொத்தமா அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா தியேட்டர்ல டிக்கெட்டை பிளாக்ல வித்தே பழக்கப்பட்ட கும்பல் இதையும் பிளாக்ல வித்துருக்காங்க. இல்லங்க, எவ்வளவு உணர்வு பூர்வமா QR கோட் பிளாக்ல வித்துருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? பிளாக்ல விக்கல, அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு, இதாங்க வச்சுக்கோங்க உள்ள போங்கன்றாரு. அவர் விக்கல. ஒரு QR கோடுக்கு 5 பேர் வரலான்னு அடிச்சு விட்டாங்க எவனோ ஒருத்தர் ரீல்ஸ்ல. அவன் இன்னொருத்தவங்க QR கோட போலியா தயாரிச்சு வித்துருக்காங்க. அது QR கோடு 20 முந்தினால கொடுத்துருக்காங்க. அதை இவங்க வந்து ஜெராக்ஸ் கல்ல போய் A4 இதுல வச்சு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அங்க வந்து ஸ்கேன் பண்ற ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. சார் அங்கதான் சார் கொடுத்தாங்க. ஐயோ இது ஸ்கேன் ஆகல, 902 இருக்கு, அதுக்கும் 903, 902A 902Bன்னு போயிட்டு இருக்கு. நீ ஃபேக்கா கொண்டு வந்து இப்பவே அரசியலுக்கு வரும்போது இதுல ஃபேக் பண்ணி எப்படியாவது அவரை பாத்திரம்னு நினைக்கிறவன் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா என்னென்ன தப்பு செய்வான். விஜயனுடைய மொத்தமா அந்த பேச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மக்களுக்கு என்ன தேவை அதான் நீங்க பேசல. மக்களுக்கு எதுவும் நல்லது நடக்கல, ஒன்றிய அரசால எதுவும் தடுக்கப்படுகிறது. மதுபான கொள்கை குறித்து பேசல, விவசாய பிரச்சனை குறித்து பேசல. கண்டுபிடிக்காதீங்க. மத்திய அரசு தப்பு செய்யுதுன்னா மத்திய அரசு தான் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியும் NR காங்கிரஸும் அங்க கூட்டணி தான் அமைச்சர் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, காவல்துறை சிறப்பா செயல்படுறாங்கன்னா உள்துறை அமைச்சர் பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர், பிஜேபி அமைச்சர் நமச்சிவாயம். அந்த அடிப்படை உனக்கு தெரியலையா? எவனோ எழுதி கொடுத்துட்டான், உட்காந்து பாட்டு படிக்கிறாங்க. உலகத்திலே நம்ம கிண்டல் பண்ணோம், உங்க சேனல்ல தான் கிண்டல் பண்ணிக்கிறேன். முல்லை பெரியார் சிட்டா முன்ல இருந்து எடுக்கிறாப்ல, காவிரி பிரச்சனையா பின்னாடி இருந்து உருவுறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டு போட்டு ஒரு கிளிப் போட்டு வச்சு பேப்பர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு 20 பேப்பர், அதாவது பப்ளிக் பரீட்சைக்கு போறவங்க கூட இவ்வளவு பேப்பர் வச்சுட்டு போயிட மாட்டான். வச்சுட்டாப்ல வச்சுட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளிக்கோணமா உன் நினைவில் என் நினைவே சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வா வாங்கிற மாதிரி பாடிட்டு இருக்காப்லங்க. அதை ஒருத்தர் எடுத்து டோன்ல போட்டிருக்கான். டோன்ல போட்டா ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவனா மக்கள் பிரச்சனைகளை மனசுல இருந்து பேசணுங்க. நீங்க என்னதான் வச்சுக்கோங்க. ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் துண்டு சீட் வச்சு படிப்பாரு, நம்ம கிண்டல் பண்ணோம். உண்மையிலே இப்ப அவரை பார்க்கும்போது நல்ல மனுஷனா இருந்திருக்காங்க. துண்டு சீட்டு தான் இவர் A4 சீட்ல A4 சீட் ரொம்ப துண்டு சீட் சிரிசா போயிருச்சு. எப்பவுமே சொல்ல சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா அந்த சின்ன கோடு மறைஞ்சிருமாங்கல்ல, அது மாதிரி இப்போ ஸ்டாலின்ல பார்க்கும்போது அவரெல்லாம் தெய்வம்யா, அவரெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு துண்டு சீட்ல படிச்சிருக்காரு, எவ்வளவு சின்னதா இருந்திருக்கும் எழுத்துலாம். இது பெரிய போல்டு லெட்டர்ல படிக்கிறாப்ல. அவராது வயசாகி போச்சு, 70 வயசு. அவர் துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது துண்டு சீட்டை கூட ரெஃபரன்ஸ் தான் படிப்பாங்க, மொத்த பேச்சு பார்த்தா துண்டு சீட்டை இருக்காது. இப்ப ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இருக்க பேசுறாரு, பேசும்போது ரெஃபரன்ஸுக்கு கீழே குனிஞ்சு பாக்குறாரு. எல்லாருமே பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அண்ணன் சீமானவர்களை தவிர எல்லாருமே சீட்டு பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சீட்டு வச்சிருக்காரு, ஆனா துண்டு சீட்டு. இங்க வந்து வரும்போது A4 சீட்டு அடுக்கடுக்கா. இப்ப அவங்க எல்லாம் வந்து முதிர்ந்த தலைவர்கள், ஞாபக மறதி இருக்கலாம், அதனால வந்து ஞாபக மறதி காரணமாக சில தகவல்களை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க.
கலைஞர் கருணாநிதி அண்ணாதுரைலாம் சீட்டே இல்லாம மணிக்கணக்கில் பேசக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்துமே நல்ல பேச்சாளர், அவரெல்லாம் துண்டு சீட்டு பயன்படுத்த மாட்டார், ஏ4 சீட்டு பண்ண சரளமா பேசுவார். வைகோ போன்ற பேச்சாளர்கள் பேசுவாங்க, ஐயா பழக்கருப்பையா போன்றவர்கள்லாம் அப்படி பேசுவாங்க பேச்சாளர்கள். விஜய் திரைப்படங்கள்ல மணிக்கணக்கில், அதாவது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பத்திரிகையாளர் சந்திப்பார். சர்க்கார் படமா இருக்கட்டும், கத்தி படமா இருக்கட்டும், மெர்சல் படமா இருக்கட்டும், கடைசியா வந்த எல்லா படத்தையும் ஒரு பிரஸ் மீட் இருக்கும். படத்துல பிரஸ் மீட் இருக்கு, நேரில் பிரஸ் மீட்டே இல்லை. இதெல்லாம் தாண்டி சரி எழுதி வச்சு படிக்கிறீங்க, எழுதி வச்சு படிக்கிற உண்மைத்தன்மை இருக்கா? புதுச்சேரிக்கு ரேஷன் கடை இல்லை, இந்தியாவிலே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரிங்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்து பார்ப்போட இருக்கு. புதுச்சேரிக்கு ரேஷன் கடை வந்து 9 மாசம் ஆச்சு, ரேஷன் அரிசி போட்டிருக்காங்க, அதுல சில முறைகேடுகள் இருக்கு, அதுல விநியோகம் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரேஷன் கடை புதுச்சேரியில வந்துருச்சு, ஏற்கனவே இருந்திருக்கு, இடையில இல்ல, இப்போது வந்து விட்டது. இல்ல 2-3 டைப் ஆஃப் ரேஷன் ஸ்கீம் இருக்கு போலங்க. சிலருக்கு தமிழ்நாடு மாதிரியான நுகர்பொருள் வாணிப கழகம் இல்ல அது மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது சரிதான், பார்வைதான். ஆனா ரேஷன் கடையே இல்ல அப்படிங்கிறது அப்பட்டமான பொய். இன்னொன்னு, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுவது என்பது எந்த மாதிரியான அரசியல்? ஊழல் அப்படிங்கிற வார்த்தை என்ஆர் காங்கிரஸ்ல இல்லையா? திரு ரங்கசாமி அவர்கள் மீது நீங்க ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? ஏதாவது இருக்கா துரைமுருகன்? நீங்க சொல்லுங்க. அவர் வாழும் காமராஜர் எங்க ஏதாவது சொல்லி விடுங்க. காமராஜரை பத்தி கேள்வி நீங்க திருப்பி உங்க மேல ஒரு மாநில வழக்கு போற மாதிரி. காமராஜரை வந்து யாரோடும் ஒப்பிட முடியாது. அவர் இவ்வளவு பெரிய சட்டை போட்டா காமராஜர் ஆயிடுவாரா? இந்த முத்துராமலிங்க படத்துல கூட ஒருத்தர் நடிச்சாப்ல, பெரிய சீட்டிங் பண்றவங்க முத்துராமலிங்க படத்துல நடிச்சா முத்துராமலிங்க மாறிட முடியுமா? அது மாதிரி நீங்க முழங்கை வரைக்கும் சட்டை போட்டதெல்லாம் வந்து காமராஜர் ஆயிடுவாங்களா? இப்ப நான் வந்து ஒரு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு குச்சி வச்சுட்டு கட்டினா காந்தி ஆயிட முடியுமா? காந்தினா காந்தியோட கெட்டப்ப போடுறது இல்லைங்க, அவரு கெட்ட போட்டுருக்காப்ல. தசாவதாரம் படத்துல கமல் போட்ட மாதிரி என்ன இருக்காங்க தலைவர் காமராஜர் கெட்ட போட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அவருடைய உறவினர்களுக்கு, அவர் கூடவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அக்கா சுந்தரம் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூடவே இருப்பாரு, காமராஜருடைய இது ரங்கசாமியோட மூளை போல இருப்பாரு. சரி, அவரெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. பல ஸ்கேம். ஏங்க, விஜய் பேசுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி அதிகாரிகள் புதுச்சேரி முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு குறிப்பிட்ட மருந்து நிறுவனத்தின் பெயர்ல ஒரு போலியான மருந்து நிறுவனம் 15 ஆண்டுகளா நடந்திருக்கு, 100 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணிருக்காங்க, இதுல ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. ஒரு சன்ஃபார்மாங்கிற பெரிய, நான் சன்ஃபார்மால பணி செஞ்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள். அந்த சன்ஃபார்மாங்கிற இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் பேர்லயே புதுச்சேரியில போலி நிறுவனம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரால, மத்திய பிரதேசங்கள்ல, பல்வேறு மாநிலங்களில் வந்து போலி காப் சிறப்பு குடிச்சு நிறைய குழந்தை இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு இந்தியா முழுக்க இது போல ஆய்வுகள் நிகழ்த்தப்படுது. அப்படி புதுச்சேரியில் ஆய்வு பண்ணும்போது புதுச்சேரியில பல போலி மருந்து நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரை நமக்கு வந்து தாம்பரம் ஏரியாவில் அதிக மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அதே போல புதுச்சேரியில வந்து அதிக மேனுஃபேக்சரிங், ஃபார்மா மேனுஃபேக்சரிங், நிறைய முக்கியமான நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கூட புதுச்சேரியில வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க, பார்மசூட்டிக்கல். நானே போயிருக்கேன் நேரில். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பல மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் வந்து போலியாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு பின்னணியில லஞ்சம் தாண்டவம் ஆடி இருக்கு. முதலமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்குமா? அமைச்சருக்கு தெரியாம நடக்குமா? அவருக்கு தெரியாம. இதே அமைச்சரவையில கடந்த 9 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீக்கப்படுறாரு ஊழல் குற்றச்சாட்டுல. யாரு? பிஜேபியோட அமைச்சர். திருப்பி ஒருத்தர் அவர் வந்து சேர்க்கப்படுறாரு, ஜான் குமார் அப்படிங்கிறது சேர்க்கப்படுறாரு. ஜான் குமார் வந்து அவருக்கு லாகா ஒதுக்காதனால சிறுபான்மை மக்கள்லாம் வந்து வருத்தத்தில் இருக்காங்க விஜய் பேசுறாரு. எந்த சிறுபான்மை மக்கள் வருத்தத்தில் இருக்காங்க? அப்போ ஒரு அமைச்சரை நீங்க வந்து சாதியாவும் மதமாத்தான் பாப்பீங்கன்னா உங்களுடைய பார்வையில எவ்வளவு பெரிய, நீங்கள் என்ன சமத்துவம், என்ன நீங்க வந்து பதச்சார்பற்ற முற்போக்கு இல்ல பிரதிநிதித்துவம் கேட்கிறாருங்க, அவ்வளவுதான். நீங்க பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்களே, அது லாகா ஒதுக்காதனால சிறுபான்மை மக்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்களா? சரி, இப்போ வந்து அவரு ஜான்குமார் வந்து கிறிஸ்தவரா இல்லாம இந்துவாவோ வேற ஏதோ சமூகத்தில் இருந்திருந்தா அப்ப அந்த மக்கள் வருத்தத்துக்கான அர்த்தமா? இப்போ ஒரு அமைச்சர் பதவியில கொடுத்துட்டு ஒருத்தருக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து லாகா இல்லாத அமைச்சரா கொடுத்தாங்க, அப்ப கவுண்டர்கள்லாம் வருத்தத்துக்கு அர்த்தமா? இவன் அமைச்சர்கள் தூக்கிட்டாங்க, அப்ப கவுண்டர்கள்லாம் வருத்தத்தில் இருக்காங்களா? இது என்ன மாதிரியான பார்வை? முதல்ல நீங்க இங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு பதிலாக முத்துசாமி போட்டா சாதிக்காக போடுறாங்க, ஒரு கவுண்டர் இருந்து இன்னொரு கவுண்டருக்கு போகுது, இதுதான் சமூக நீதியா, இதான் சாதி ஒழிப்பா அப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். நீ அதைத்தான் அங்க போய் செய்ய விரும்புற. ஜான்குமாருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல, அமைச்சர் பதவியில லாகா கொடுக்கல, துறை ஒதுக்கல அப்படின்னுக்காக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் வருத்தத்தில் இருக்காங்கன்னா அப்ப கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை பறிப்பதை தவிர வேற என்ன இருக்கு? அப்புறம் என்னையா நீ மதசார்பற்ற சமூக நீதி பேசல? வாக்கு அறுவடை தாங்க. அவர் வந்து முழுக்க வாக்கு அறுவடை, ரைட். ஆனா அவர் பாண்டிச்சேரியை எளிமையா இது பண்ணிட முடியும், அதிகாரத்துக்கு வந்துட முடியுன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது இல்ல? அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ஆர் காங்கிரஸ் நீங்க வந்து கூட்டணியில இருக்கு, என்ஆர் காங்கிரஸ் நல்லா இருக்காங்க, பிஜேபி தான் சரியில்லைன்னா பிஜேபி சரியில்லைங்கிற வார்த்தையா சொல்லணும்ல.
செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தையே உங்க வாயில வர மாட்டேங்க. அப்படி இல்ல பயம். ஒன்றிய அரசுன்னு எடுத்ததுமே சொல்லிட்டார்ல, அங்க ஒன்றிய அரசு தானே விமர்சி. ஒன்றிய அரசு எந்த அரசு? பிஜேபி அரசு தான். காங்கிரஸ் அரசா? பிஜேபி தான். ஒன்றிய அரசுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, பிஜேபின்னு ஒரு பேர் இருக்குல்ல. பிஜேபி ஒன்றிய அரசுனா நீங்க நீங்க என்ஆர் காங்கிரஸ் உங்களால டீகோட் பண்ண முடியலையா? ஒன்றிய அரசு என்டிஏ கூட்டணியில என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் இருப்பது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? நமச்சிவாயம் உள்துறை அமைச்சர்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்ப அதை பேசணும்ல. இங்க அதாவது காவல்துறை சிறப்பா செயல்படுறாங்க, ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. உள்துறை அமைச்சரே நமச்சிவாயம் தான். நமச்சிவாயம் அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. நானு விஜய் பாராட்டி பேசிய உள்துறை அமைச்சர் இருக்காருல, அவரே கவுண்டர் கொடுக்குறாரு. அவர் பேசுறதெல்லாம் பொய்யுங்கிறாரு. ரேஷன் கடை இருக்குன்றாரு. அவர் வேணா கூட்டணிக்காக ரங்கசாமி இழுப்பதற்காக வேணா அவர் பேசியிருக்கலாம். சரி, அப்ப கூட்டணி இழுப்பதற்காக உங்களுக்கு வேணும்னா நீங்க பாராட்டி பேசுவ, உங்களுக்கு வேணாம்னு நீ திட்டி பேசுவனா அப்ப நார்மலான அரசியல்வாதி தானே இல்ல. திரு துரைமுருகன் உங்களுக்கு தெரியும், சமீப சில மாதங்களுக்கு முன்னாடி நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஷட்டில் விளையாடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் திரு ரங்கசாமி அவர்கள். அவர்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் அவரு, எங்கிட்ட எங்கம்மா அதிகாரம் இருக்கு, எல்லாமே அதிகாரம் எல்லாம் மேலதாமா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த வீடியோ வேணா நானே பார்த்தேன், உங்களுக்கு கூட அனுப்புறேன். ஆக்சுவலா இந்த யூனியன் டெரிட்டரின்றது ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்குதுன்றது நமக்கு தெரியும். தனியா ஒரு ஆளுநரை போட்டு தமிழிசையம்மா இருக்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது, இப்ப இருக்கிற ஆளுநர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு, எல்லாமே அங்க தெரியுதுல. அவர் கையில பெரிய அதிகாரம் இல்ல. அதிகாரம் வேணும், மாநில உரிமை வேணும் அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவார். ஆமா, தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சிஎம் இருக்கணும். எப்படி அங்க வந்து பீகார்ல நிதிஷ்குமார் யாதவ் வந்து தான் சிஎம் இருக்க என்ன வேணாலும் செய்வாரோ, எந்த பிஜேபி எதிர்த்து நின்னாரோ அந்த பிஜேபி கூட சமரசம் செய்து, எந்த காங்கிரஸோட ஒரு இருந்தாரோ அதையே எதிர்த்து நின்று இப்ப காங்கிரஸ் இல்லாம ஆக்கினாரோ, தான் ஆக்டிவா இருக்கணும். 25 வருஷமா தொடர்ச்சியா முதலமைச்சராக இருக்காரு. தான் முதலமைச்சராக இருக்க எந்த எல்லைக்கும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நிதிஷ்குமார் போவாரு. கிட்டத்தட்ட மரியாதைக்குரிய ஐயா என்ஆர் காங்கிரஸோட தலைவர் ரங்கசாமி அவர்களும் அதே மாதிரிதான். காங்கிரஸ் இருந்தாரு, காங்கிரஸ் வந்து பாஜகவை எதிர்ப்பதே அவருடைய கொள்கையா இருந்துச்சு. திருப்பி என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு, திருப்பியும் பாஜக எதிர்த்தாரு. எந்த பாஜக எதிர்த்தாரோ அடிப்படையில காங்கிரஸ்காரன் ஒருத்தன் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரோடைய அணுகுமுறை தான். சரி, அப்போ அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் எந்த எல்லைக்கும் போவாரு. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்காரு. இன்னொன்னு முக்கியமா பாருங்க, அவருக்கு அதிகாரமே இல்லைன்னா யூனியன் டெரிட்டரி முழுக்கவே அதிகாரம் இல்லதான். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிகாரத்தை கொடுப்பதற்கும் எங்களுக்கு வந்து மாகி ஏனா வேண்டாம், மாநில உரிமை தான் வேணும் அப்படின்னு நீங்க நின்றுக்கலாம்ல, அதை வலியுறுத்தலாம்ல. தீர்மானத்தை போட்டு அனுப்புறீங்க. அந்த தீர்மானத்துக்கு எத்தனை முறை அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல விஜயே பேசுறாரு, மாநில அந்தஸ்து அந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு கிடைக்காம இருக்கிறது, நீண்ட காலமா அதை மறுக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் தெரியப்படுத்துறாரு. கருத்து சரியான கருத்தா நம்ம வரவேற்கிறோம். அதை சீமானவர்களும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரி மக்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கருத்தை தவிர மற்றபடி விஜய் அவர்கள் பேசியதுல ஏதாவது ஒண்ணு புதுச்சேரி மக்களுக்கு பலனுள்ளதா இருக்கா? புதுச்சேரி இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு, பார்க்கிங் வசதி இல்ல. எங்கதான் பார்க்கிங் இல்ல? அப்ப இவர் வண்டியை கொண்டு போய் எங்க நிப்பாட்டிருக்காப்ல, எவனோ வரட்டி விட்டான். இவர் வண்டிக்கு பார்க்கிங் இல்ல போல இருக்கு. உடனே பார்க்கிங் இல்லங்கிறாரு. பார்க்கிங் எல்லாம் பக்கத்து பார்க்கிங்ல போடு உதவி அப்படின்னு சொல்ல சொன்னோம். பார்க்கிங் ஒரு பிரச்சனையாங்க. நீங்க தொடர்ச்சியா விஜயை கடுமையா விமர்சனம் பண்றீங்க, விஜய் அரசியலை மட்டுமே டார்கெட் பண்ணி எதிர்த்து கொண்டிருக்கீங்க. ஆனா அங்க பாருங்க, அவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க எப்படி ஆட்சியை கைப்பற்றலாம், அதிகாரத்துக்கு வரலாம், திரு ரங்கசாமியை தன்வயப்படுத்தலான்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கெல்லாம் அங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய திட்டம் வேற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி இல்லையே. நாம் தமிழர் கட்சி எந்நேரமும் காலையில இருந்து வரைக்கும் விஜய் மட்டுமே உங்களுடைய விஜயை மட்டும் பேசுறேங்க. மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து முன்வைக்க. எந்த மக்களுக்கான பிரச்சனை? ஒரு பிரபல வார இதழ் ஒரு கட்டுரையை பெரிய விபூதி அடிக்கும் மாவட்ட புள்ளிகள், களத்துக்கு வர மறுக்கும் வேட்பாளர்கள், கோட்டை விடுகிறாரா சீமான். எந்நேரமும் நீங்க வந்து மரம் செடி கொடின்னு நீங்க மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க. எந்த அமைச்சர்களை பற்றியாவது திமுக அதிமுக இந்த ஊழலை பற்றி ஏதாவது பேசியிருக்கேன்? எப்ப பாரு கருணாநிதி ஊழல் பண்ணிட்டாரு, திமுக ஊழல் பண்ணிடுச்சு, இதை தவிர வேற என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதையா டீகோட் பண்ணி பேசியிருக்கீங்களா நாம் தமிழர் கட்சி? நீங்க வந்து எங்களுடைய மேடை பேச்சும் கேட்கறது இல்ல, நாங்க நடத்துற ஊடகத்தையும் நீங்க பாக்குறதுன்னு தெரியுது. நித்தம் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். தப்பு செய்யறோம் யாரா இருந்தாலும் அதை எடுத்து எக்ஸ்க்ளூசிவா அதை பேசுறோம். நேத்து கூட திரு KN அவர்களுடைய வீட்டில் நடந்த ரெய்டின் தொடர்ச்சியாக அவர் மீது வந்து 1000 கோடி ரூபாய் வந்து நகராட்சி துறை வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல்ல 1020 கூட முறைப்படி பண்ணிருக்காரு. அவர் மீது FIR போடணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டிஜிபிக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. டிஜிபி மாறினதுனால பொறுப்பு டிஜிபி வந்து FIR போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூ பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கேன். அதே போல வந்து கோவையில அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் சிங்கானூர் MLA ஜெயராமன் அவர்கள் தொடர்ச்சியா கோவை பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி யாரெல்லாம் கேட்பார்ட்டு கிடக்கிற நிலங்களை அபகரிப்பது மட்டுமே அவருடைய தொழிலா வச்சிருக்காரு. யாரு? கோவையினுடைய அதிமுக MLA KR ஜெயராமன், சிங்கானல்லூர் MLA. நீங்க பாருங்க, அதுல வந்து ஒரு ஆறுமுகம் ஆசாரி அப்படின்னு ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து 1992 ஆறுமுகம் ஆசாரி அந்த இடத்த வந்து
ஒருத்தர் தங்கவேலு அப்படிங்கிற ஒருத்தர் பேருக்கு வந்து சும்மா பணம் வாங்கிட்டு கை செலவுக்கு பணம் வாங்கிட்டு பத்திரத்தை கொடுக்குறாரு. அந்த பத்திரத்தை அந்த தங்கவேலன் டீம் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கே வந்து இது போட்டுறாங்க, பவர் ஆஃப் பட்டாணி போட்டுறாங்க. பவர் போட்டு அந்த இடத்த கேஆர் ஜெயராமனுடைய கண்ட்ரோலுக்கு வருது, ஒரு அறக்கட்டளைக்கு வருது. அந்த அறக்கட்டளை நிலத்தை கேஆர் ஜெயராமன் எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த ஃபேமிலி வந்து ஆறுமுகமா சார் இறந்து போயிட்டாரு. அந்த ஃபேமிலி போய் நிலத்தை தேடி போய் தாய்ப்பத்திரத்தை வச்சு பட்டா வச்சு போய் பார்த்தா அங்க கேஆர் ஜெயராமன் வந்து கூடாரம் மட்டும் உட்கார்ந்து. இப்ப திமுக அரசாங்கம் தானே இருக்குது. நேரா போய் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க நேரா போய் திமுக அரசாங்கத்துக்கிட்ட பாருங்க அதிமுக எம்எல்ஏ இந்த பிரச்சனை அதைத்தான் நம்ம கேட்கிறோம். திமுக மட்டும் இல்ல, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், அங்க யார் ஆக்டிவா இருக்காங்க எல்லாரும் கேஆர் ஜெயராமனுடைய கட்டுப்பாட்டு இருக்காங்க. எல்லாரையும் எப்படி அவர் எம்எல்ஏங்க, அதிமுக அவர் வந்து தொழிலதிபர். நாம வந்து அதிமுக எம்எல்ஏ சார்ஜ் பண்ணல, ஒரு தொழிலதிபராக அவர் மேல அவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி அதே போல வந்து காளிக்கோணாரும் ஒருத்தர் லேண்டு, கிட்டத்தட்ட 350 கோடி மதிப்புள்ள காளிக்காரனோட லேண்டு. அந்த குடும்பமே போய் மாவட்ட ஆட்சியர் போய் புகார் அளிச்சிருக்காங்க. அவருடைய நிலமும் அபகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல அரசு நிலம் கோவை கொடிசியால வந்து அரசு நிலம் 500 கோடி மதிப்புள்ள அரசு நிலம். அரசு நிலத்தை இவர் வந்து அபகரித்து அதுலதான் இவர் வீடே கட்டிருக்காரு. இவரும் அவருடைய உறவினர்களும் மணிகண்டன் ஒருத்தர் மைத்துனர் வீடு கட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இது கோவை மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தை வந்து மீட்டெடுப்பதற்காக வழக்கு போட்டிருக்காரு. வழக்கு நீதிபதி இருக்கு. அரசு நிலத்தை அரசு நிலம் எப்போ எடுத்தது? இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு 2023. 23 திமுக ஆட்சியில தான் நடக்குது. திமுக அப்போ கோவையில வந்து பலம் பெறணும்னு நினைக்கிறாங்கல்ல. திரு செந்தில் பாலாஜியை வைத்து ஒட்டுமொத்தமாக கோவை கொங்கு மண்டலம் எங்களின் கோட்டையா மாத்தணும் திமுக நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு அதிமுக எம்எல்ஏ இவ்வளவு பெரிய புகார் வருது, ஒரு பெரிய வருதுன்னா, அதாவது நீங்க அரசியலை தாண்டி இந்த அரசியல் கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எல்லாமே பிசினஸ் ரீதியா வந்து தொடர்பு தான் இருக்காங்க. ஜெயராமன் அவ்வளவு வலிமையானவரா? வலிமையா இருக்க போய் தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். நீங்க அந்த நிறுவனம் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்துருக்கு. நான் எடுத்து பத்திரிகையில பொது அறிவிப்பு. இதன் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுது என்னவெனில், எனது கட்சிக்காரர் G2 ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகா இருகூர் கிராமத்தில் சர்வே எண்கள் 411 தொடர்ச்சியா 436 மற்றும் 432 பார் 2 இதில் 9 ஏக்கர் 29 சென்ட் பரப்பளவில் நில உரிமையாளர்களுடன் செய்யப்பட்ட கிரைய ஒப்பந்தத்தின்படி G2 எம்பையர் எனும் மனைப்பிரிவு அமைக்க உள்ளனர். மேற்கண்ட கிரைய ஒப்பந்தப்படி நில உரிமையாளர் G2 நிறுவனத்தின் பெயரில் கிரையப்பத்திர பதிவு செய்ய மறுத்ததால் தற்போது கேஆர்ஜே ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் இயக்குனர் கேஆர் ஜெயராம், சிங்கானூர் டாக்டர் முத்து சரவணகுமார், கேஆர் இன்ஜினியரிங் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக மாண்புமிகு கோயம்புத்தூர் 3ஆம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் OS நம்பர் 1461/2005 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. எனவே மேற்குறிப்பிட்ட நபர்கள் மேற்கண்ட நிலம் தொடர்பாக எந்தவித பரிவர்த்தனை செய்தாலும் அது செய்யத்தக்கதல்ல எனவும் அவை மேற்சொன்ன வழக்கின் தீர்ப்பை சார்ந்தாக இருக்கும் எனவும் அவ்வாறு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் என கட்சிக்காரரை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது எனவும் இந்த பொது அறிவிப்பு மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லி ஒரு சுரேந்திர வழக்கறிஞர் வந்து கோயம்புத்தூர்ல போர்டு வச்சிருக்காரு. எல்லா பத்திரிகைகள்லயும் வந்து விளம்பரம் பத்திரிகைகள் மட்டும் நான் இதை எடுத்தேன். இந்த வழக்கை நான் தொடர்ச்சியா வாட்ச் பண்றதுனால பத்திரிகைகள் எடுத்தேன். பத்திரிகை செய்தியா போட்டுருக்காரு கேஆர் ஜெயராமன் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல சீமான் பேசுவாரா இதெல்லாம் இல்ல பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்திட்ட பணத்தை வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த நிலத்தை வந்து டாக்குமெண்ட் ஒரு ஜெராக்ஸை கொடுத்துறது, திருப்பி இவங்களுக்கு அட்வான்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லி வேற ஆண்டு வித்துறது. அந்த அட்வான்ஸையும் திருப்பி கொடுக்கறது கிடையாது, நேரத்தையும் வேறாண்ட வித்துறது. இதை ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் உரிமை கோராத நிலங்கள், இப்போ நீங்க மாதேஷ் இருக்கீங்க, இப்போ உங்க ஊர் தர்மபுரில நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆதந்தம் இல்லை, கனிமொழி அவர்கள்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கன்னு அப்போ மாசம் கவனிக்கிறாங்க. இப்ப புஷி அதெல்லாம் ரொம்ப நெருக்கமாம்ல. பொதுவாக எடுத்துக்காட்டுக்கு பேச கொடுக்க மாட்டேங்க, பேட்டி தருவாங்க. பேட்டி வரணும்னா பெட்டி தர்றாங்கல்ல. அப்ப தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில நீங்க ஒரு 500 ஏக்கர் வாங்குறீங்க. வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஆதன் மாதிரியே பூதன் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்க அமெரிக்கா போயிடுறீங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுறீங்க. அங்க ஆனதுக்கு அப்புறம் இந்த 500 ஏக்கர் என்ன பண்ணுது, மாதேஷ் தான் இல்லையா, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, அவர் ட்ரம்புக்கு இப்போ வந்து தேர்தல் வேலை பார்க்க போயிட்டாப்ல அப்படின்ட்டு இந்த 500 ஏக்கரை யார் உரிமை கோரலையோ, இப்ப நீங்க இல்ல 3 தலைமுறை 4 தலைமுறை மாறிதுன்னா அந்த இடத்த எடுத்துறது. இப்படி கோயம்புத்தூர் முழுக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நிறைய லேண்ட் வாங்கி போட்டு. இது அரசாங்கம் தானே டேக் ஓவர் பண்ணும், அரசாங்கம் தானே அந்த மாதிரி உரிமை கோராத நிலங்களை எடுக்க முடியும். அதுதான் இவர் அது எப்படி டேட்டா இவருடைய கார்ப்பரேஷன், எப்படி டேட்டா கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனுடைய மண்டல தலைவராக திரு கேஆர் ஜெயராமன் இருந்திருக்காரு முன்னாடி. அப்படி மண்டல தலைவர் இருக்கும்போது எந்தெந்த நிலங்கள் எல்லாம் இப்படி உரிமை கோராத நிலங்கள் என்பதை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பவே டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து வச்சிட்டாரு.
எடுத்து வச்சுட்டு இவர் கேஆர்ஜே ப்ரமோட்டர்ஸு, ஸ்ரீவாரி ப்ரமோட்டர்ஸு, அப்புறம் வந்து கிரீன்ஃபீல்ட் ப்ரமோட்டர்ஸ், கிரீன் வேல்யூ ப்ரமோட்டர்ஸ் சொல்லி நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இவருடைய பினாமி நிறுவனங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கேஆர் ஜெயராமனோட பேர் நேரடியாக இருக்காது. இவரும் நேரடியாக மிரட்ட மாட்டாரு. இவரை பத்தி பேசுனா எங்க இருந்து போன் வரும்னு தெரியாது. நீங்க அது வந்து பிஜேபில இருந்து வரும், திமுக இருந்து வரும், எந்தெந்த கட்சிகள்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களாம் இன்னொன்னு யாருமே வந்து மிரட்ட மாட்டாங்க. அதாவது பாத்துக்கலாம் தலைவரை, பண்ணிக்கலாம் தலைவரை, நம்ம அண்ணன் தான் தலைவரை, இப்படி பேசுவாங்க. எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப எதிர்த்து ரொம்ப பேசுறாங்க அப்படின்னா அவங்கள காலி பண்ண வைக்கிறது, பொய் வழக்கு போடுறது, இப்படி பல பேர் நம்ம சேனல் கிட்டத்தட்ட 36 பேர் இது வரைக்கும் தன்னுடைய நிலத்தை இழந்ததாக கேஆர் ஜெயராமன் எங்களோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாரு. எங்க தாத்தா நிலம், எங்க அப்பா நிலம். நீங்க பெரிய பெரிய முதலாளிகள் இருப்பாங்க, இல்லை கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லாம இருந்திருப்பாங்க சில பேர். அப்புறம் வந்து ஒரு தலைமுறை மாறும்போது எங்க நிலங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. திருநெல்வேலில இருந்து பொழைக்க வந்திருப்பாங்க, கோயம்புத்தூர்ல பொழைச்சிருப்பாங்க, அங்க பக்கத்துல நிலம் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகளுக்கே தெரிஞ்சிருக்காது. நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் இருக்கும், அதெல்லாம் தெரியாம இருக்கு. இல்லை சிலதை அடகு வச்சிருப்பாங்க, கைமாத்தா அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க, சொற்ப தொகை பெரிய 20 கோடி இருக்கும், 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான நிலங்களை தான் குறி வச்சு பல ஆயிரம் கோடி கேஆர் ஜெயராமன் சம்பாதிச்சிருக்காரு. இந்த குறிப்பிட்ட நான் சொன்னாலே அந்த பொது உரிப்பு கொடுத்த இந்த குறிப்பிட்ட நிறுவனம், ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கிட்டே 54 கோடி ரூபாய் வாங்கிட்டு இது வரைக்கும் ₹1 காசு கொடுக்கல. கேட்டதுக்கு வந்து முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது இருந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம சாட்டின் மூலமாக எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வரோம். திரு சீமான் அவர்கள் இதை ஹைலைட்டா பேசணும்ல, உங்க தலைவர் அவர் தானே, அதுதான் இந்த வார இதில் எழுதியிருக்காங்க கட்டுரை. யாரை பத்தி எந்த அமைச்சர் கடைசியா எந்த அமைச்சரை பத்தி பெருசா பேசியிருக்காரு? ஊழல் குற்றச்சாட்டு பட்டியலை பற்றி பேசியிருக்கிறாரா? திரு அண்ணாமலை பேசுறது தெரியுது, திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று பொதுக்குழுவில் பேசுறது தெரியுது. சீமான் அவர்கள் அந்த மாதிரி எந்த அமைச்சரும் ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து பேசியிருக்காரு? எந்நேரமும் உங்களுக்கு விஜய் அவர் புதுச்சேரியில போய் பேசினாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க, தமிழ்நாட்டை எங்கேயாவது போய் பேசினாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி லஞ்ச ஒழிப்பு பாசறை அப்படின்னு வச்சிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான். ஆட்சிக்கு வந்து இல்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் ஒழிப்பு பாசறை, லஞ்ச ஒழிப்பு பாசறை மூலமாக லஞ்சம் கொடுத்த அந்த விஓக்கு, தாசில்தாருக்கு, ஆர்ஐக்கு அதிகாரிகள் கொடுத்த பணத்தை கிட்டத்தட்ட 45 லட்சம் பணத்தை வந்து மீட்டு அந்த இழந்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்தது நாம் தமிழ் கட்சி. அது அண்ணன் சீமான் சொல்லிதானே. சேகர்பாபு பத்தி அண்ணன் சீமான் பேசுனது இல்லையா? மா சுப்பிரமணியன் பத்தி அண்ணன் சீமான் பேசுனது இல்லையா? எந்தெந்த துறைகளில் தவறு நடக்குதோ அந்த தவறுகளை சுட்டி காட்டி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஒட்டுமொத்தமான இந்த ஆட்சியே தவறுன்றோம், இந்த அதிகாரமே தவறு, இந்த ஆட்சியே தவறு, இது ஊழல் ஆட்சியா இருக்கு, இதை மாத்தணும் அப்படின்னு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் முன்வைக்கிறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ 234 தொகுதி எம்எல்ஏக்கும் பேசிட்டு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாக அடையாளப்பட்டிருக்கிற அடுத்தடுத்த ஆட்கள் வந்து இதை பேசுங்க. நான் பேசுறேன்னா நான் சீமான் சொல்லாம நான் பேச முடியுமா? இதை பேசுங்க பாரு, இதை பேசுங்க பாரு. அவருக்கு வந்து பல்வேறு பணிகள் இருக்கும், அது எங்ககிட்ட பேச சொல்லுவாரு, அதை நாங்கள் பேசுவோம். ஒரு இதை இங்கே எம்எல்ஏ ஜெயராமனை வந்து சீமான் பேசல, இல்லை வந்து நயினார் நாகேந்திரன் சீமான் பேசல, அப்படி தனிப்பட்டி ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு பேச முடியாது. மொத்தமாக இந்த அமைப்பு தப்பு, இந்த அதாவது சொல்றது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துக்கூடிய ஆள் மாற்றம் நிகழ்ந்துக்கூடிய இங்க வந்து எந்த விதமான அமைப்பு மாறல. ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு முறையை நான் மாத்தணும் ஆசைப்படுறேன். சிஸ்டம் சேஞ்சுன்னு ரஜினிகாந்த் சொல்றேன், இந்த அமைப்பே மாத்தணும் ஆசைப்படுறாரு. இது ஒரு கரெக்டடு அமைப்பை மாறிடுச்சுன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. அப்போ மொத்தமா மாத்தணும்னா அவர் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் ஒரு கோட்பாடை முன்வைக்கிறார். நான் வந்தா லஞ்சம் யாரு வாங்கினானோ அவனுக்கு சான்றிதழ் செல்லாதுன்னு சொல்லிடுவேன். லஞ்சம் வாங்குற குடும்பத்திற்கு எந்த விதமான அரசு உதவிகளும் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு லஞ்சத்தை நம்ம எதிர்க்கிறோம். அதே போல கனிமோட கொள்ளையை, இயற்கை வள சுரண்டல, ஆத்துமணல் கொள்ளையை, மணல் கொள்ளையை எல்லாத்தையும் மொத்தமா நம்ம எதிர்க்கிறோம். எதிர்த்து தினம் மக்கள் களத்துல மக்கள் பிரச்சனை பேசணும். இப்படி கடலம்ம மாநாடு, ஆடு மாடில் மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு எதுக்காக? மக்களுடைய பிரச்சனை தானங்க அது. நீங்க விகடன் வந்து அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் அடிப்படையில் தகவல் எடுத்து போடுறாங்க, விளம்பரத்துக்காக கூட போடலாம். இல்ல நீங்க எல்லாம் இத போய் திரு சீமான் அவர்கள்கிட்டே தெரிவிக்கிறது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்க கட்டமைப்பே சரியா அவர்தாங்க எங்ககிட்டே சொல்லுவாரு, நாங்க எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? திரு சாட்டை துரைமுருகனுக்கு எந்நேரம் விஜய் தான் இருக்குது, உங்களுக்கு முழு நேரம் விஜய் தான் உங்களுக்கு ப்ராஜெக்டே, விஜயை பேசணும்ன்றதுதான் உங்களுடைய. ஒரு நம்ம விஜய் வெளியே வந்தா நான் பேசுறேன், வெளியே வர பேசுவேன். இல்ல விஜய் ஏதாவது பேசினா எரிச்சல் அடைகிறாங்க திமுகவினர். திரு சீமான் அவர்கள் பேசினா அந்த மாதிரி கோபம் இப்ப சமீபத்திய நாட்கள்ல ஒண்ணுமே இல்லையே. திமுகவினர் அதிகமா கொண்டாடுறதே உங்க வீடியோ எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க கொண்டாடுவாங்க, ஒருத்தங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது. உண்மையே பேசுறோம். உண்மையே பேசும்போது 4 பேர் பாராட்டுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க. நம்ம திட்டவங்களுக்காகவும் வேலை செய்ய முடியாது, நம்ம நேசிப்பவர்களுக்காக மட்டும் தான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப திமுக வந்து என்னுடைய காணொலி அதிகமா பகிருது அப்படிங்கறக்கா நான் பேசல, நான் உண்மையே பேசுறேன். உண்மையே பேசுறேன்னா எடுத்து பகிரலாம். மேபி திரு நாஞ்சில் சம்பத் கடுமையான விமர்சனங்களை நீங்க வச்சிருந்தீங்க, அவர் சொல்றாரு காட்டமான விமர்சனத்தை எல்லாம் உங்க மேல வச்சிருக்காரு. அதாவது இதற்கு மேல திரு சாட்டை துரைமுருகன் நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் குளிப்பாரமா தீக்குளிச்சு வரா.
நான் வந்து என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவனை ஏற்றுக்கொண்டு நான் வந்து அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு வரல, நாம் தமிழ் கட்சியை பார்த்தா அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையும் இதே கொள்கை, நான் கடைசி வரைக்கும் இதே கொள்கை நிற்கிறேன். 4 கட்சி மாறி நாரி போன நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து எங்களை பார்த்து அவர் ஒரு நாடறிந்த பேச்சாளர் தானுங்க. நாரி போன பேச்சாளர். உங்களுக்கு இதுதான் இன்பம்னா ரொம்ப நாளைக்கு இந்த இன்பம் உங்களுக்கு நிலைக்காதுன்ற. நாடறிந்த பேச்சாளர், நாரி போன பேச்சாளர்னு சொல்லுங்க. உலகத்தை அதாவது ஒருத்தன் தன்னையவே பெரிய ஆளா எவன் நினைக்கிறானோ அவனை போல வந்து தகுதியற்றவன் எவனும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்களில் 10 பேரை நிறுத்தினால் முதலில் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்லையே. அதை விட ஆகச்சிறந்த பேச்சாளர்லாம் அங்க தமிழ்நாட்டில் ரசித்து பார்த்தவர் தான். எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. ரசிச்சு பார்த்தவர் தான். ஒரு காலத்துல நீங்க கட்டுறது தமிழ் படத்துல ஒரு வசனம் வரும், நான் தேவதையா பார்த்த பொண்ணு வேணாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அந்த வசனம் யாருங்கிறது ரசிகர்கள் பார்க்குற பார்வையாளருக்கு தெரியும். அப்படி நாங்கள் அப்படி உயர்ந்து பார்த்த நாஞ்சில் சம்பத்து அன்னைக்கு மதிமுகவில் இருக்கும்போது மதிமுகவில் ஈழம் குறித்து, தலைவர் குறித்து, தமிழ் தேசியம் குறித்து, புலிகள் குறித்து பேசும்போது நான் கைத்தட்டி இருக்கிறேன், கொண்டாடி இருக்கிறேன். அதற்கு பிறகு அதிமுகவில் போனார். சரி, மதிமுகவில் வந்து வைகோ அவர்கள் வந்து குடும்பத்துக்கு பக்கம் போறாரு, அதனால அவர் அதிமுக போயிட்டாரு கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. இன்னோவா வாங்கினாரு. அம்மையா ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா ஆதரவாளராக மாறினாரு. சசிகலா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போன உடனே சின்னமா வரணும்னு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி விட்ட போனாரு. இப்போ டிடி விட்ட போயிட்டீங்கன்னா யாராவது உங்களை அப்படி அசிங்கமா பேச என்ன பண்ணுவீங்க, துப்புனா தொடச்சுக்குவே அப்படின்றது டிடி விட்ட போனாரு. டிடி விட்ட கட்சியில் வந்து திராவிடமும் இல்ல அண்ணாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடி விட்டு வெளியே வந்தாரு. திருப்பி 6 ஆண்டுகள் நான் வந்து அமைதியா இருந்தேன். இப்ப நீங்க மதிமுக இருந்த அதிமுக போய், அதிமுக இருந்த அமமுக சசிகலா பட்ட போய், சசிகலா போய் டிடி விட்ட போல, நான் அதிமுக மதிமுக இருந்து அதிமுக மட்டும் தான் போனேன். முதல்ல மதிமுகக்கு முன்னாடி திமுக இருந்தா மதிமுக வந்தாரு. திமுக டு மதிமுக, மதிமுக டு அதிமுக, அதிமுக டு சசிகலா, சசிகலா டு டிடிவி, டிடிவி டு திருப்பி திமுக ஆதரவாளர். திமுக நேரடியாக வந்து சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இல்ல பேச்சாளர், திராவிட இயக்க பேச்சாளர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா கடுமையா ஐயா ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிட்டாரு. அவனுக்கெல்லாம் என்ன தெரியும், எல்கேஜி குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாது. மீத்தேன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்னு அவன் இவனு பேசிவிட்டாரு. ஐயா கருணாநிதி வந்து கண்ணாபன்னு பேசிட்டாரு. கோபாலபுரத்துல சண்டை, அவன் வந்து சித்தின்னு கூப்பிட முடியாதுன்ட்டான் அப்படின்னு பேசிட்டாரு. அது கடுமையா குலவெறி ஆயிட்டாங்க. இவங்க வந்தாலும் செருப்பகல் அடிக்கணும், வைகோமலே செருப்பகல் அடிச்சாங்க திமுகல. அப்போ திமுக பக்கம் போனா இனி திமுக ஸ்டாலின் இருக்கிற மேடல ஏற்ற விட மாட்டாங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சரி போய் தொலைட்டும், ரொம்ப பசியில வாடுறாப்ல அப்படின்னு சொன்னோடனே அவரே சொல்றாருங்க, என் வயிற்றுல அடிச்சிட்டாங்கன்றாரு. என் வயிற்றுல அடிச்சிட்டாங்க. அவரு ஒரு பேச்சாளருங்க, அவருக்கான உழைப்புக்கான ஊதியம் விக்கிறவர் நீங்க, வாடகைக்கு விடுறவர் நீங்க, வார்த்தையை விக்கிறவர் நீங்க. பேச்சா இப்போ நீங்க சுகிசிவம் இருக்காரு, பேச்சுக்கான ஊதியம் இங்க கிடைக்கணுமா இல்லையா? என் உழைப்புக்கான ஊதியங்கிறது நான் வாயை வாடகைட்டு பொழைச்சிட்டு இருக்கேனா? நான் வார்த்தையை விற்கிறேன், நான் தொழில் நடத்துறேன், நான் ஒரு பார்மசூட்டிக்கல் நிறுவனம் நடத்துறேன், எனக்கு அதுல வருமானம் வருது, நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன், அதுல எனக்கு வருமானம் வருது. அப்படி நடத்துங்க, நீங்க யூடியூப் சேனல் நடத்துங்க. நீங்க மேடையில போய் 10,000க்கும் 15,000க்கும் சோத்துக்கும் பேசுற பேச்சாளர், அவ்வளவுதான். நீ பேச்சாளர்னா ஒரு கொள்கையில் நிக்கணும்ல. ஒரு கொள்கையில் நிற்கக்கூடிய பேச்சாளர் தமிழ்நாடு இருக்காங்க. திமுக எடுத்தீங்கன்னா வெற்றி கொண்டான் கடைசி வரைக்கும் அதுல இருந்தாரு. அவர் பேச்சுல உடன்பாடு இல்லாம இருக்கணும். ஆனா வெற்றி கொண்டான் திமுக கடைசி வரைக்கும் பேசி செத்தாரு. இப்ப அவர் மகன் சூர்யா வெற்றி கொண்டான் இருக்காரு. அதே போல அதிமுக எடுத்தீங்கன்னா அதிமுகவே பேசக்கூடிய பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க. அதிமுக இருந்து அதிமுக செத்து போயிருக்காங்க. அப்படி காங்கிரஸ் இருக்காங்க, அப்படி பிஜேபியில் இருக்காங்க. கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறாங்க. நீ கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கட்சியில இருந்திருந்தாருன்னா, அவர் நலிவடைந்து நிக்கிறாருன்னா அதுக்கு நம்ம கூட கிரவுட் ஃபண்டிங் போட்டு ஒரு காசு கொடுக்கலாம். நீ நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, போன வாரம் தான் உதயநிதி ஸ்டாலின் போல வருமா? அவர் 1000 யானைகளை கொண்டு அவர் எதுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் வந்து 1000 யானைகளுக்கு நிகரானவர் அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு வந்து அவனுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூடுமா, நடந்து போன ஆள் வந்துருவாங்களா அப்படிங்கிறார். இன்னைக்கு போன வாரம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் 3வது முறை வரப்போகிறார், இது மீண்டும் வரப்போகிறார் எங்களுடைய தளபதி ஸ்டாலின். இப்ப பார்த்தா வந்து இந்த தளபதி வரப்போறாருங்கிறது. ஒரு வாரத்தில் ஒருத்தர் மாத்துவான கொள்கை கோட்பாட வெளிப்படையே சொல்லிட்டாருங்க. எனக்கு வயிற்று பசி, என் வயிற்றுல அடிச்சிட்டாங்க, கருப்பழனியை பொண்ணு சுபவீரபாண்டியனும் சேர்ந்து எனக்கு கூட்டம் போட தான் ரத்து பண்ணி விட்டாங்க, மேடையில் வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு. அதனால வந்து வயிற்று பொழப்புக்காக இப்போ வந்து சின்ன கூட்டம் புதுசாக வந்திருக்காங்க, எல்லா வியாபாரமும் பார்க்குறாங்க, அதனால ஒரு கூட்டத்துக்கு 25,000 பணம் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி பிழைப்பதற்காக வந்திருக்காரு. பிழைப்பதற்காக வந்திருக்க ஒருவர் மக்களுக்காக உழைப்பதற்காக நிக்கிற எங்களை பேசலாம் இல்லைங்க. பெரியார் அண்ணா அங்க போயிட்டும் பெரியார் அண்ணாவை கொள்கை தலைவரா வச்சிருக்காருல்ல, அவங்கள முன்னிறுத்தி தானே பயணிக்கிறார். கொள்கையெல்லாம் நாஞ்சில் சம்பத்து பேசலாமா? நாஞ்சில் சம்பத்துக்கு என்னங்க கொள்கை இருக்கு சார்? அவர் ஒரு கொள்கைவாதி. கூப்பிட்டா வருவாருங்க, கொள்கைவாதி. கூப்பிட்டா வருவாரு. நாஞ்சில் சம்பத்து கூப்பிட்டா வருவாரு, காசு கொடுத்தா கூப்பிட்டா வருவாரு. யூடியூப் சேனல் 5,000 ரூபாய் கொடுத்தா பேசுவார், அவ்வளவுதான் நாஞ்சில் சம்பத்து.
நாஞ்சில் சம்பத்து பேச்சை எல்லாம் பெரிய பேச்சை எடுத்துக்கவே கூடாது. அவர் பேசல ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாரையும் அவன் இவன் நீ விட பெரிய புடுங்கியாடா. சீமான் அவன் 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட 8 கோடி தமிழருடைய மதிப்பை பெற்று உலகத்தமிழ் மதிப்பை பெற்று சீமான் அவர்கள் அவன் இவன் நீ பெரிய புடுங்கியான்னு கேட்கிறேன். என்ன ஒருமை? அப்ப நீ எங்க அண்ணனை பேசுவ, நான் சும்மா இருப்பானா? அவன் இவன் நாஞ்சில் சம்பத் வாயை வாடகைட்டு பொழைக்கலாம், ஆனா வார்த்தையில கவனமா இருக்கணும். நான் நாஞ்சில் சம்பத்துடைய கொள்கையை பேசுறேன், அவருக்கு வந்த கட்சியை பேசுறேன், அவர் குடும்பத்தை பேசல. அவர் என் குடும்பத்தை பேசுறாரு, அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை பேசுறாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாரு. நீ எப்படித்தான் வந்து அவர் வாயை வாடகைட்டு தாயை வாடகைடுவான்னு சொல்லிருக்காரு. உன் தாயை நீ வாடகைட்டு தான் பொழைச்சியா அப்படின்னு கேட்டா எவ்வளவு என்னத்துக்கு ஆகும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஏன்னா அப்படி நினைக்கிறவனுக்கு தான் அடுத்தவங்க பேசல. எடுத்ததுமே விஜய் அந்த கட்சியில நாஞ்சில் சம்பத் இணைந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம், யாரையும் ஒருமையில வாடா போடான்னு பேசாதீங்க. அவன் வாடா போடான்னு மட்டும் தாங்க பேசுவான். அவனுக்கு நீங்க ஒருமையில பேசாதீங்க. அப்துல் கலாமே அவன் சொல்லுவாருங்க. இருந்தாலும் அப்துல் கலாம் இல்ல, ஒரு பேச்சாளர்கள் அந்த பேச்சாளர்களுக்கே உரிய ஒரு பாணி. அதே மாதிரி நானும் பேச்சாளர் தான், எனக்கு உரிய பாணி. இந்த நாஞ்சில் சம்பத் இருக்கான்ல, அவன் வாயை வாடகைட்டு பொழைப்பான். வேண்டாம், அவெல்லாம் ஒரு மூத்தவர், மூத்த மயிரை புடுங்கினவன். நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க தரக்குறைவை என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு எனக்கு தெரியுமா? என் குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியுமா? இந்த 15 ஆண்டு களத்துல நான் போராடி கிட்டத்தட்ட 11 மாதம் சிறைப்பட்டிருக்கேன். 330 நாட்கள் தொடர் சிறைவாசம். என்னைக்கா மக்களுக்காக போராடி நாஞ்சில் சம்பத் போயிருக்காரா? மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிருக்க நீ வார்த்தை வியாபாரி. கம்பராமாயணம் தெரியும், கம்பராமாயணம் சேக்கில அவருடைய சிலவதிகாரம், சிவக சிந்தாமணி, அகநானு தெரியும், புறநானு தெரியும். இது இவ்வளவு இலக்கியங்கள் தெரிந்து விஜய்க்கு போய் கூச்சா தூக்கவா? இவ்வளவு தெரிந்தென்ன, இவ்வளவு தமிழ் படிச்ச என்ன, இவ்வளவு தமிழ் படித்து விஜய்க்கு போய் கூச்சா தூக்கத்தான் உன் தமிழ் பயன்பட்டு இருக்கு. வேற எதுக்கு பயன்பட்டு இருக்கு? தற்குறிகளுக்கு பாடம் எடுப்புக்கு தான் உன் தமிழ் பயன்பட்டு இருக்கு. நீ அதாவது படித்தவன் தவறு செய்தால் போவான் ஐயோன்னு போவான்னு சொல்லி பாரதி பாடுறான். இன்னைக்கு பாரதியுடைய பிறந்த நாள். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோன்னு போகிறார். தமிழ் படித்த நாஞ்சில் சம்பத் உன் தமிழ் அறம் கத்துக் கொடுக்கலையா? அடுத்தவர்கள் எப்படி பேசணும்னு கத்துக் கொடுக்கலையா? அடுத்தவர்கள் பேசுறதை விடுங்க, அதோடைய பொழைப்பு. குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் எந்த அறிவும் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத, எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத அவர் சொல்றாரு, இப்படிலாம் யாருமே முட்டு கொடுக்க முடியாது. அவர் சொல்றாப்புல, திருப்பரங்குன்றதை பத்தி ஏன் விஜய் பேசல? மௌனமா இருக்காரு. மௌனமா இருக்கிறது எப்படி சார் சரியா இருக்கும்? மௌனமா இருக்கிறது அவரோட கொள்கை சார். அப்போ ஈழ பிரச்சனை பத்தி அவர் ஏன் பேசல? இப்ப அது பேசுவது பொருளாவே இல்லையே அப்படிங்கிறாரு. ஈழ பிரச்சனை பேசுவது பொருளா இல்லையா, அதனால பேசலையா? திருப்பரங்குன்றம் பேசுவது பொருளா இருக்கு, அங்க அவர் மௌனமா இருப்பாராம். மௌனமா இருக்கிறது ஒரு ஸ்டாண்டா. ஒண்ணு இந்துக்களுக்கு ஆதரவா நிக்கணும், இல்ல இங்க மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்துத்துவ கும்பலுக்கு எதிராக நிக்கணும். கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க. அவர் ஒரு வித்தியாசமான அரசியல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி கொலையடி சண்டை போடணும்னு அவர் நினைக்கல விஜய். சரிங்களா? வித்தியாசமான அரசியல் எப்படி? அவர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் பாதிக்கப்படியா? திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ ஆகலையா? அங்க கலவரம் நடக்கலையா? இல்ல, நீங்க ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்லன்னு அவர் வந்து சண்டைக்கு வளைக்கிறீங்க. அவர் அப்படி கிடையாது. அவர் தனி பாதை என்னது, தனி அரசியல் என்னது. நான் ஒரு தூய அரசியல் தான் சொல்றோம். நீ அந்த பக்கம் நிக்காம இந்த பக்கம் நிக்காம நடுவுல லாரி வந்து அடிபட்டு சாவ அப்படி நிக்க முடியாதுங்க. ஒண்ணு மாதேஷ் பக்கம் நிக்கணும், இல்ல மாதேஷுக்கு எதிர்க்கிற பக்கம் நிக்கணும். ஒண்ணு துரைமுருகன் பக்கம் நிக்கணும், இல்ல துரைமுருகன் அடிக்கணும் பக்கம் நிக்கணும். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தரணும்ன்றான். எங்க அநீதி நடக்கிறதோ அந்த அநீதியின் பக்கம் நிக்கணும். எவன் ஒடுக்கப்படுறானோ, எவன் பிற்படுத்தப்படுறானோ, எவன் தாழ்த்தப்படுறானோ அவன் பக்கம் நிக்கணும். நீங்க அதுதான் உண்மையான அரசியல். அரசியல் என்பது யாரின் குரல் பேச முடியாதோ, குரலற்றவர்களின் குரலாக எந்த குரல் மேல எழும்பாதோ அந்த குரலாக ஒலிப்பதுதான் அரசியல். அதுக்குதான் அரசியலே. நீங்க வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் அரசியல் தேவை கிடையாது. அவங்க வாய்ஸ் தேவையில்லை. எளிய மக்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறாரு யாராவது ஒரிஜினா. சோ அதுதான் அரசியல். வாய்ஸ் ஆஃப் காமன் என்ன? வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கீங்களா? வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இருக்கு, ஆனா உண்மையிலே வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கா? இல்லையே. திருப்பரங்குன்றத்துல வாய்ஸ் ஆஃப் காமன் யாரு? இஸ்லாமிய மக்கள். எந்த தப்பும் செய்யல, எந்த தப்பும் செய்யாம திடீர்னு சிக்கந்தர் இதை எடுத்துறணும் அப்படின்னு அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்ற மலையா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது. நாங்க அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம்யா. ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு படை அனுப்பிச்சிருக்காரு. திப்பு சுல்தானுக்கு வந்து திப்பு சுல்தான் வந்து தீரன் சின்னமலைக்கு உதவி இருக்காரு. ஹைதர் அலி இல்லைன்னா எங்க மருதுபாண்டியனும் இல்லை, வேலுநாச்சியாரும் இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கோம். காலகாலமாக இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் எங்களுடைய நாடாரும் மறவரும் கோணாரும் செட்டியாரும் பிள்ளமாரும் பறையரும் தேவேந்திரம் தான் இங்க இஸ்லாமியரா மாறி இருக்காங்க. யாரும் அரபு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படல. இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தான். ஏதோ ஒரு காரணத்தினால சாதி அடக்கம்னால கோயிலுக்கு நுழையக்கூடாது, படிக்கக்கூடாது, தொட்டா திட்டு பாத்தா திட்டு, கோயில் குளத்துக்குள்ள போகக்கூடாது, தெரு நடக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவரா மாறிட்டான். நீ வடநாடு மாதிரி எங்காவது தொடாதன்னு நாங்க நிக்கிறோம். இஸ்லாமியருக்கு பாதுகாப்பா நிக்கிறோம். எப்படி எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் இங்க இருக்கிற இஸ்லாமியர் தொடரணும்னா என்னை தாண்டி தொடரா அப்படின்னு சொன்னாரோ அது போல நிற்பதுதானே அறம். அப்படி விஜய் இங்க ஒரு கிறிஸ்தவ நண்பனோ
ஒரு இஸ்லாமிய நண்பன் இல்லாத ஒரு இந்து நண்பர் இருக்க மாட்டான், ஒரு இந்து இல்லாத கிறிஸ்தவ நண்பர்கள் வேலாயுதம் படத்தை கிளைமாக்ஸ்ல பேசியிருப்பாப்ல. அதை இப்ப பேசிருக்கலாம்ல. வேலாயுதம் படம் கிளைமாக்ஸ் நீங்கெல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்கிறீங்க, பேசுறீங்க தினந்தோறும். அதனால ஏதாவது தீர்வு கண்டிட முடிந்ததா? இல்ல விஜய் இப்ப பேசிதான் அதுக்கு உடனே திருப்பரங்குன்றதுக்கு தீர்வு வந்துற போதா? ஏன் எதிர்பார்க்கறீங்க? நாம் தமிழ்ச்சி பேசி தீர்வு வரல. எத்தனை பிரச்சனைகள் நாம் தமிழ்ச்சி பேசி நாம் தமிழ்ச்சி வழக்கு போட்டுதான் தீர்வு வந்திருக்கிறது. இல்ல விஜய் திருப்பரங்குன்றதுக்கு நிலைப்பாடு எடுத்துட்டா தீர்வு வந்துருமான்னு நான் கேக்குறேன். ஒரு அழுத்தம் கொடுக்குறது. அப்ப எதுக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்க? எதுக்கு கட்சி உங்க கட்சி மீட்டிங் போட்டு 41 பேர் சாகடிக்க தான் கட்சி தொடங்கிருக்கீங்களா? அது ஒரு சம்பவம். இல்ல வந்து பிளாஸ்ட் பக்கா மாசு டிவிக்கே இந்த ரீல்ஸ் போடுறதுக்கும் ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் இதுக்கு தான் கட்சியா? இதுக்கு தான் கட்சி தொடங்கிருக்கீங்களா? கட்சி தொடங்குறது மக்களுக்காக. நான் ஜெயிச்சா தான் பேசுவேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசு, அப்புறம் நீ ஜெயிப்பியான்னு பார்ப்போம். நீ பேசினாதானே அந்த மக்களுக்கு ஒண்ணு தெரியும், நீ யாருன்னு முதல்ல தெரியும். நீங்க மதசார்பற்ற சமூகங்கிறாரு, மதச்சார்பின் மீது தான் கொள்கைங்கிறாரு. சரி இல்ல ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள. அங்க கவின் ஆணவப்படுற துள்ள துடிக்க அதே மாதிரி ஒரு இடத்துல பிறந்து வந்தவனை வந்து குறிப்பிட்ட சமூகத்துல பிறந்துட்டான் என்பதற்காக தன் பிள்ளையை காலேஜுக்காக வெட்டி துள்ள துடிக்க கொண்டிருக்கானே. அதை பேசிட்டு சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேர புள்ளன்னு பாடிருக்க வேண்டியதுனா? அப்போ படத்துல பாடுறீங்க, ஏன் திரையில பாடுறீங்க, ஏன் தரையில பேச மாட்டீங்க? ஏன்னா அங்க 2 சமூகம் இருக்கு, 2 சமூகத்துடைய வாக்கு வேணும். அப்ப நான் நின்றுவோம். இங்க திருப்பரங்குன்றோம் 2 பேர் இருக்கிறான், இந்து இருக்கா இஸ்லாமியர் இருக்கிறான், பொதுவா நின்றுவோம். 2 பேரும் ஓட்டு வேணும். ஓட்டுக்காக நீ ரங்கசாமி ஆதரிப்ப, ஓட்டுக்காக நீ இங்க காவல்துறை குறை சொல்லுவ, ஓட்டுக்காக திருப்பரங்குன்றம் பேச மாட்டேன், கவின்குள்ள பேச மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் கேட்போம். மதச்சார்பற்ற சமூக நீதி மேல் பாதி கோவில்ல வன்னியர் பறையர் 2 சமூகங்கள் வந்து சாமி கும்பிடணும், கோவில சீல் வச்சு பூட்டியாச்சு. விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? பேச வேண்டியதானே? எல்லா ஊருக்கும் போனா வந்து அந்த பெருமை இந்த பெருமைன்னு பேசாருல. இங்க இவ்வளவு சிறுமைகள் இருக்கு, உன் சிறுமைகளை சுட்டி காட்டு, பெருமைகளை பேசாதீங்க. பெருமை எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, சாத்தூர்னா காரச்சேவு, கோயில்பட்டுனா கடலை மிட்டாயி, மதுரைனா மல்லி, திருச்சினா வந்து பெரிய பூந்தின்னு உலகத்துக்கே தெரியும். இவர் போயிட்டு திருச்சினா மலைக்கோட்டை தான், திருச்சினா மயில் மார்க்கு அல்வா தான், திருநெல்வேலினா அட்டிகோட அல்வா தான், தூத்துக்குடினா மக்ரூன் தான், கோயில்பட்டினா வந்து மாறன் புரோட்டா கடை தான். இப்படி இதுக்கு ஆள் தேவை, இதுக்கு ஆள் தேவை இல்ல. அந்த ஊரின் பெருமைகளை நீங்க பெருமைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியுங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க அதெல்லாம் வந்து எவ்வளவு புயல் காத்துல பொரிதுமா அவன் போய் சொல்லுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிறுமைகளை பேசுங்க. நீங்க எவ்வளவு தாழ்வான்னு நினைக்கிறீங்களோ அந்த கூட்டத்தையும் எவ்வளவு தாழ்வோடு நீங்க பார்க்கிறீங்களோ, தற்குறின்ற வார்த்தையெல்லாம் நீங்க பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் மாறிட்டு இருக்குது. புதுச்சேரியில நான் பார்த்தேன், நான் மெருகேறத நல்லா பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லிடுச்சு, என் குடும்பமே தரிசா போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் வேலை மயிரா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் தளபதியை பார்த்தாகணும். ஆஹா, இப்படி உணர்வு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நிப்பாங்க விஜய்க்கு? அப்போ எந்த அளவுக்கு வாக்கு? குடும்ப குத்துவிளக்கு. இது மாதிரி பெண்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்தா ஒவ்வொரு குடும்பமும் நாசமாறது உறுதி. ஒருத்தர் சொல்றான், என் உயிரே தளபதி தாங்க, இன்னைக்கு நான் பார்க்கலன்னா நான் செத்துருப்பேன், இன்னைக்கு நான் பார்த்திருப்பேன், பார்க்கலன்னா செத்துருப்பேன், ஒரு 5 நிமிஷம் லேட்டா நான் செத்துருப்பேன். சூசைட் பாம்பா உள்ள வந்திருக்காங்க, ஒருத்தர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருக்கான். இல்ல அவரு ஒரு பாதுகாப்புக்காக வந்தவர். அவர் வந்து ஒரு ஆத்துமலை கொள்ள கனிமூல கொள்ள எடுத்து போராடி அவருக்கு வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு. அப்புறம் வந்து மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாரு, அதனால் லைஃப் த்ரெட் உருவாயிருக்கு. காரைக்குடி பகுதியில் அவர் வந்து பல்வேறு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் ஈடுபட்டு மீத்தேன் திட்டத்தை தடுத்து நிறுத்தினால மீத்தேன் ஓஎன்ஜிசி அவன் மேல கோவத்தில் இருக்கு. அதனால எப்பனாலும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும். தெருவில் சும்மா நடந்து போனா கூட எவனும் சீண்ட மாட்டான். இல்ல லைசன்ஸ் துப்பாக்கி எல்லாரும் வச்சுக்கலாங்க, அது மாதிரி அவர் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். தேவை இருக்க வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு வேணா கூட நீங்க கூட வச்சுக்கலாம் பாதுகாப்பு. உண்மையிலே ஜவஹர் அலியும் ஜாகிர் ஹுசேனுக்கு தான் அங்க பாதுகாப்பு தேவை. அப்ப ஏதோ தப்பு செய்யறவனுக்கு தானே பாதுகாப்பு தேவைப்படும். நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனையில பேசுறோம், ஆளுங்கட்சியே எதிர்கட்சியே எல்லாத்தையும் 7 சண்டையை இன்னைக்கு எடுத்து வாங்குறோம். நாங்க சர்வசாதாரணமா தனியா தான் போயிட்டு இருக்கிறோம். வழி மடியில கணம்னா வழியில பயம் இல்லை. அப்ப அதை தாண்டி ஏதோ ஒரு இல்லீகல் பிசினஸ் இந்த கும்பல் பண்ணுது. அதனாலதான் மறைப்பதற்காக மேலும் மேலும் நீங்க நான் எடுக்கிறேன், டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். என்ன டேட்டா? எல்லா டேட்டாவும் இவங்க என்னென்ன இல்லீகல் பிசினஸ் பண்ணாங்க, யார் யார் லாட்டரி வியாபாரம் பாக்குறா, யார் யார் லாட்டரி மார்ட்டின் கூட தொடர்பு இருக்கிறா, யார் ஒத்த சீட்டு ஓட்டுறா, யார் கள்ளச்சாராயம் வாங்கி வைக்கிறா. இப்ப நீங்க பாண்டிச்சேரி சேல்ஸ் வந்து அந்த 9க்கு முன்னாடி எவ்வளவு 9க்கு பின்னாடி எவ்வளவு பார்த்தா டேட்டா தெரியும். பாட்டில கடத்திருப்பாங்க, ஃபுல்லா பாட்டில கடத்திருப்பாங்க, பாட்டில் தாண்டி. அதனால எல்லா கடையிலும் குவிஞ்சுட்டு இருக்காங்க. போட்டோ என்கிட்ட இருக்கு, புள்ள கடையும் மொத்த கடையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இவர் தான் வந்து நாட்டில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு அடிப்படை புரிதலற்ற கொள்கையே தேவைன்றான் ஒருத்தான்.
5 கொள்கை தலைவர் இருக்காங்களே, அந்த கொள்கை தலைவர் யாரு பெரியார் சொல்லுங்கன்றா, அதெல்லாம் எதுக்கு பிரதர்? விஜய் அவ்வளவுதாங்க. இதுதான் அங்க எம்ஜிஆருக்கு எப்படி நின்னது. வளர்மதி அவர்கள் பேசுனது கூட நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்கல்ல, தப்பான அணுகுமுறை. அதாவது சோடாவை குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு போனதை அண்டாவில கலந்து குடிச்சாங்கல்ல அந்த மக்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் குடிக்க சொல்லல, ஆனா குடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூமுட்டை தலைமுறை திருப்பி அதை விட வெறித்தனமான ஒரு ரசிகர்களா இருக்காங்க. அதுதான் இப்ப அவரு அது வந்து கோழி சோடாவை குடிச்சு கொடுத்தாரு, இவர் ஆசிட்ட கலந்து குடிச்சா கூட குடிப்பாங்க. ஒரு ஆசிட்டை குடிச்சிட்டு வச்சுட்டு போனான்னு சொல்லி அந்த ஆசிட்டையும் குடிப்பாங்க இவங்க. அந்த அப்ப அது தப்பானது இல்லை, அந்த அணுகுமுறை தப்பு. ஏங்க தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் ஒரு உயிர் என்று மேடையில பாடுறோம். உலகத்துக்கு நாகரிகத்தை விருந்தோமலை கற்றுக் கொடுத்த இனம், கீழில் அன்னைக்கே வந்து யானை தந்தத்தால் சீவன இனம், அன்னைக்கே வந்து கழிவறை வச்சிருந்த இனம், ஹரப்பா முகஞ்சல நாகரிகம் கூட நம்ம நாகரிகம் தான் அப்படின்னு நாங்க பெருமையோட பேசிட்டு இருக்க, இவன் சோடா பாட்டில் எச்சி சோடா பாட்டில குடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கேவலமா நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் மக்கள் தலைவராக இன்னமும் இருக்காருங்க, இன்னமும் இருக்காரு. ஒரு முட்டாள்தனத்துக்கு பேராக இன்னொரு முட்டாள்தனமா? எம்ஜிஆர் வச்சிருந்த குடிச்சு வச்ச சோடாவை குடிச்சிட்டாங்கிறதுக்காகவே இவனும் அது மாதிரியே செயல்படுவான் அப்படின்னு. எம்ஜிஆர் அந்த மக்களுக்காக சோடாவை மட்டும் குடிக்க கொடுக்கல, உண்மையிலேயே அவர் வாழும் வள்ளலாக வாழ்ந்தார், கொடை வள்ளலா இருந்தார். கிட்டத்தட்ட 1952 72 வரைக்கும் திமுகல டிராவல் பண்ணார். 20 ஆண்டு காலம் வந்து அவருடைய பயணம் இருந்தது. எம்எல்ஏவாக, திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக, திமுக பொருளாளராக பயணிச்சாரு. அண்ணாவுடைய கொள்கையை முழுமையா உள்வாங்கி கொண்டாரு. திரைப்படங்கள்ல என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் ஏன்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அவர் பாடுவாரு. இவரு கொக்கோ கோலா அப்புறம் ஒண்ணு கலருடா, என் அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படின்னு பாடுவாரு. அவரு திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் போவார், ஒவ்வொரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், அதுதான் நீங்கள் பயணம் சொல்லி மீனவருடைய பிரச்சனையை பாடுவாரு. இவருங்க அதுக்கு உட்காந்துக்கிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, ஹோய் ஹோய் அப்படி இவர் பாடிட்டு இருப்பாப்ல. அவரையும் இவரையும் எப்படி ஒப்பிடுறீங்க? ஏங்க கடைசியா நடிச்ச படத்துல கூட 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவை கொண்டாச்சி சடிக்க, கெடா வெட்டி போடுங்கடா அப்படின்னு சினிமாங்க. அந்த ரசிகர்களை 2.5 மணி நேரம் உற்சாகப்படுத்த, அதே சினிமால தான் மது அருந்தாம, அதே சினிமால தான் வந்து தண்ணீர் அருந்தாம, அதே சினிமால தான் பெண்களை கேவலப்படுத்தாம எம்ஜிஆர் நடிச்சார். அதனால கொண்டாட. ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு 200 கோடி 250 கோடி வருமானத்தை விட்டு ஒரு படத்துக்கு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னு, அதை விட அதிகமா சம்பாதிக்கணும் வர்ற. இங்க என்ன அவரால் சம்பாதிக்க முடியும்? ஏங்க என்ன சம்பாதிக்க முடியும்? என்ன சம்பாதிக்க முடியாது. நாளைக்கு இவர் வந்தாருன்னா மீண்டும் மதுபான கடைகள் பிரைவேட் ஆக்கப்படும், லாட்ரி பிரைவேட் ஆக்கப்படும், மணலள்ளி விற்பான். லாட்ரிலாம் வராது சார். நீங்க 100 விழுக்காடு வரும், 100 விழுக்காடு வருங்க. ஆதவர்ஜினாவை கூட வச்சுதான் 100 விழுக்காடு வரும். எங்க ஆதவர்ஜினா லாட்ரி வித்தாரா என்ன? நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க 3000 கோடி பண்ண அவர் என்ன பெரிய மிட்டா மிராஸோட வாரிசா? சார்லஸ் மார்ட்டினே சொல்றாப்ல, அவர் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்லி. என்னுடைய மாமா எனக்காக 3000 கோடி கொடுத்தாரு, எனக்கு 3000 கோடி என்னுடைய பிசினஸ் விட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி வாய்ஸ் அவருடைய நிறுவனம் மரியாதைக்குரிய ஆதவர்ஜினா ஊடகத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, ஆதவர்ஜினாங்கிறது விஜயனுடைய வாய்ஸ் தான், விஜயனுடைய குரல் தான், அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலே பொறுப்பாளர். அவர் சொல்றாரு, ஊழல் பண்ணுங்க, யாரையும் கொல்லாம பண்ணுங்கன்றார். கவர்மெண்ட் வந்து மைன்ஸ், மணல் இதுல இருந்தே சம்பாதிச்சு மக்களுக்கு நல்லது பண்ண முடியலங்க. அப்போ மணல் கொள்ளையிலையோ, மணல் கொள்கையிலையோ, இயற்கை வள சுரண்டலையோ திமுக உங்களுக்கு எந்த மாறுபாடு இல்லை, ஊழலையும் திமுக உங்களுக்கு எந்த மாறுபாடு இல்லை. அதாவது எந்த தொலைநோக்கு பார்வையும் எந்த திட்டமும் நாட்டு மக்களுக்காக இல்லை. நாங்க வந்தா இதெல்லாம் சோர்ஸ் இருக்கு, இதை எடுத்து நாங்க பண்ணுவோம்னு சொல்லும் போது, இவர் வந்தாலும் ஊழல் நடக்கும், இவர் வந்தாலும் ஆத்துமணல் கொள்ளை நடக்கும், இவர் வந்தாலும் இயற்கை வள சுரண்டல் நடந்து கொண்டே இருக்கும். அதை வச்சு சம்பாதிப்பாங்க, லிமிட்டா சம்பாதிக்கணும் வைக்கிறாங்க. திமுக 20% கமிஷனா 10% கமிஷன் வாங்குவாங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஆட்சி மாறுமே ஒழிய காட்சி மாறவே மாறாது. அப்போ விஜய் என்பது இன்னொரு திராவிட கட்சியினுடைய வெர்சனா வர்றாரே ஒழிய அவர்கிட்ட புதிய ஐடியாலஜியோ, புதிய கொள்கையோ, புதிய செயல்பாடோ, நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமும் இல்லை. இந்த 250 கோடியை விட்டு வருது 2008 கோடி சம்பாதிக்கத்தான். எதையும் இழக்க நாங்க தயாருன்னு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், விஜயை பார்ப்பதற்கு மட்டுமே இழக்கிறதுக்கு நாங்க தயாருன்னு போறாங்க. அந்த உணர்வு தான் எப்படி இவ்வளவு பெரிய உணர்வு, விஜய்க்கு இவ்வளவு ஒரு பாசம். இதே ஆதவர்ஜினா சொல்றாரு, வார வாரம் விஜய் தன்னுடைய முகத்தை காட்ட ஆரம்பித்தால் பிரபலம் செத்துவிடும். மாசம் மாசம் பாக்குறதுனால அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இதே விஜய் வார வாரம் வர்றாரு, தினசரி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, தினமும் மக்களோட நிக்கிறாரு அப்படின்னா அவன் பிரபலங்கள் குறையும், அப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இதே தாவேக்கா கும்பலே, அவங்க இன்னும் நம்ம தற்கூரின்னு சொன்னா கூட ஜென்சி கிட்ஸ் தான், அவங்க 2K கிட்ஸ் தான். அவனுக்கு விழிப்புணர்வு அடையும் போது, அவன் மூளைக்குள்ள நம்மளை போன்றவர்கள் தொடர்ச்சியா கேள்வி போது, அவனுக்குள்ள ரசாயன மாற்றம் நிகழும் போது அவன் கேள்வி கேட்பான். சார் என்ன கொள்கை பிரச்சனை தலைமையில் அவங்க கேள்வி கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மவுஸ் நிறைய தாவேக்காவுடைய தம்பி, நேத்து ஒரு சின்ன பையன் அவன் ஓட்டு கூட நிறைய தாவேக்காவோட தம்பி என்னோட இன்ஸ்டாகிராம்லயே நிறைய தாவேக்கா தம்பிகள் நான் தொடர்ச்சியா காணொலி போட்டு வீடியோ வெளியிடும் போது அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், அவன் திருந்துறான். அண்ணா நீங்க சொல்றது சரிதானே,
கொள்கை இல்லாமல் தான் வராரு. நான் விஜய் ஃபேன் தான், சத்தியமாக நான் ஓட்டு போட மாட்டேன்னே. எனக்கு இப்பவும் ஒரு வேளை கிரேஸ் இருக்குன்னு ஜனநாயகன் படத்தை நான் முதல் காட்சி போய் பார்ப்பேன். ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். நீங்கள் கேட்குற கேள்வி சரி, அவருடைய ஸ்டாண்டு எல்லாமே தப்பாக இருக்குது. அவர் எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அதை வச்சு ஒரு ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறாரு, ஆட்சியை பிடிச்சா நினைக்கிறாரு. அது தப்பாக இருக்குண்ணே. அவருக்கு முதல்ல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள். இந்த கேள்வியை நான் என் சார்பாக நீங்கள் கேள்வி. விஜயினுடைய ஹார்ட் கோர் ஃபேன். அவன் என்னையை திட்டி நிறைய போட்டான், அசிங்கமாலாம் திட்டிருக்கான். அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கேள்வி கேட்க அவனுக்கு புரியுது வருது. இப்போ திமுக கேள்வி கேட்டால் பிஜேபி பிடிஎம்னு சொல்லிச்சு. இதே மாதிரி தான் தாவேக்கு என்ன பண்ணாங்கன்னா திமுகவோட ஆளுனாங்க. கேனரை பற்றி பேசணும், கேனரை பற்றி நான் பேசியிருக்கேன், சேகரப்பை பற்றி பேசுகிறேன், மேயர் பிரியா பற்றி பேசுகிறேன். நடக்கிற தப்புகளை சுட்டி காட்டுறோம். வெள்ளத்துக்காரன் யாருன்னு பேசுகிறோம், உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசுகிறோம், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுகிறோம். அதோட சேர்த்து இதையும் கேள்வி கேட்கிறோம். திருத்திக் கொள்ளணும். நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கிறத தாண்டி விஜய் திருத்திக் கொள்ளுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க திருந்துருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் இளைய தலைமுறை தான், 18 வயசு 20 வயசு 17 வயசு தான். அவன் திருந்துருக்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நாம செய்யணும், நம்ம போன்ற ஊடகங்கள் செய்யணும். கேள்வியை கேளுங்க, உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேளுங்க. கொள்கைன்னா என்னன்னு போய் கட்டுறாத. கொள்கை முக்கியம்னு ஒரு கும்பல் நிக்குது, அதுலயும் தெளிவுபட்டு இருக்காங்க. அது மொத்தமாக தெளிவு வரும்போது விஜயை நோக்கி மொத்தமா கேள்வி வைப்பான். ஏதோ ஒரு மாசோ ஏதோ ஒரு மவுசோ பெரிய அளவுக்கு விஜய்க்கு இருந்து அந்த ஈர்ப்பு மோகம், ஒரு ஈர்ப்புள்ள ஒரு தலைவராக இருந்து கொண்டே இருக்கிறாரு விஜய். அது நடந்துட்டே இருக்கு, நாளுக்கு நாள். சவுத் இந்தியால ஒரு பிக்கஸ்ட் ஆக்டர் விஜய், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திரைத்துறையில மட்டும், திரைத்துறையிலேயே பல மூளைகள் சேர்ந்ததுனால அவர் ஒரு ஆளா தெரியப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவரோட உதவியாளராக, மேனேஜராக பிடி செல்வகுமார், அவருடைய மக்கள் ரசிகர் மன்றத்திலேயே ஒரு பெரிய பொறுப்புல இருந்த பிடி செல்வகுமார் சொல்றாரு, விஜயனுடைய மூளையா செயல்பட்டவர். அவரை போன்றவர்கள் தான் விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, தூக்கி நிப்பாட்டினாங்க. ஐயா எஸ்ஏசி இருக்கார் இல்லையா, மரியாதைக்குரிய அப்பா விஜய் எஸ்ஏசி அவர்கள், அவருடைய மூளை. அவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவருடைய மாமா சுரேந்தர், அவருடைய மூளை. அதே போல பல பேர் சேர்ந்து விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஒரு சினிமானா நீங்க ஒரு இயக்குனர், 10 அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், ஒரு பாடகர், பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர், யூனிட்டி எல்லாம் சேர்ந்து 100, 1000, 150, 200 மூளைகள் சேர்ந்து ஒரு மூளையை முன்னிறுத்துச்சு, ஒரு முகத்தை முன்னிறுத்துச்சு. அந்த 150, 200 மூளைகள் நம்ம யாருக்கும் தெரியாது. நீங்க ஒரு பாட்டு விஜய் பாடுறாருன்னா அதுக்கு பின்னாடி 100 பேர் இருப்பான். அந்த 100 பேர் சேர்ந்து அவரை முகத்தை முன்னிறுத்தினா அது திரையில எடுபடுச்சு, தரையில எடுபடல. திரையில வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்பிடிச்சாரு. அப்படி தப்பா பேசினா கூட ரீ ரெக்கார்டிங்ல பாத்துக்கலாம், டப்பிங்ல பாத்துக்கலாம். ஆனா இங்க எடுபடல. அங்க பஞ்ச்லாக் பேசினாரு, 2G காத்திலே ஊழல் பண்ண ஊரு சார் இது அப்படின்னு சொல்லி அங்க பஞ்சு பேசலாம். அங்க வந்து விஜய் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு அங்க பஞ்சு பேசலாம். ஆனா நேர்ல பேச முடியாது. நேர்ல பஞ்சு பேசினா 2 தடவை பேசலாம், 3 தடவை பேசலாம், ஐயோ போயா அங்கிட்டு தூர போயிடுவான். இப்ப மக்கள் பிரச்சனை அவரால் ஏன் தடுமாறுறாரு? நீங்க பாண்டிச்சேரி பேச்ச, புதுச்சேரி பேச்ச எடுத்து பாருங்க. அவர் குனிஞ்சதில் நிமிரலுங்க. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலங்கிற மாதிரி குனிஞ்சே நிக்கிறப்பல 3 நிமிஷத்துக்கு பிறகு கைத்தட்டு நின்றுச்சு. நல்ல அந்த வீடியோ ஆயிட்டு அவருடைய பாணி அது. அதை வந்து ஒரு தெளிவா ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. திணறிட்டாரு. நீங்க ஒரு கட்சியின் தலைவன் எழுதி வைத்து படிப்பு தவறில்லை, அதை வந்து நீங்க முழுமையா உள்வாங்கிட்டு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். இவருடைய கெட்ட பழக்கம் என்னன்னா, அங்க அந்த காருக்குள்ள வச்சுதான் வாங்குறாரு. அந்த காருக்குள்ளதான் வாங்கிட்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறல, முன்னாடி கார்ல வாங்கிட்டு பேண்ட் பாயிண்ட் வச்சாரு. இப்ப மேலே கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, கண்ணிலே காட்ட மாட்டாங்க, எழுதி கொண்டு வச்சுறாங்க. அங்க போய் தான் திணறி படிக்கிறாப்புல. அப்ப அது வந்து அவன் ரசிகம் உணர ஆரம்பிச்சிட்டான். நீங்க 3 நிமிஷத்துக்கு பிறகு கைத்தட்டு சுத்தமா நின்றுச்சு. அப்படியே சைலண்ட் மோடுது. கடைசியா வெற்றி நிச்சயம் சந்திப்போன்னு கை தட்டுறான். அப்ப அவனுக்கு வந்து இந்த பேசுற ஒவ்வொன்றுக்கும் அவன் கை தட்டுறானான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் எதுக்கு எல்லாத்துக்கும் கை தட்டுவான்ல, எது பேசினாலும் கை தட்டுவான். அப்படி கை தட்டினான். ஆனா மொத்த ஆடியன்ஸும் கை தட்டல, மொத்த ஆடியன்ஸ் அதை வரவேற்கல, ரிசீவ் பண்ணல. இது மாறும். நீங்க மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து என்னைக்கு ஒரு தலைவன் பேசானோ அப்பத்தான் அந்த தலைவன் கொண்டாடப்படுவான். இந்த மாஸ் என்பது சிரஞ்சீவிக்கு இல்லாத மாஸ் கிடையாது, விஜயகாந்துக்கு இல்லாத மாஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கிருக்காங்க. ஏன் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுவார் நம்பப்பட்டிருக்காரு. மொத்த சீட்டு வாங்கி ஜானகி அவர்களோட கூட்டணி வச்சு அவரு கூட சொந்த தொகுதியில தோத்து போனார். அவருக்கும் பெரிய கிரேஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் அதாவது எம்ஜிஆருக்கு இணையான, எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர், நடிப்புல எம்ஜிஆரோட சிறந்த நடிகர், எம்ஜிஆருக்கு இணையாக கொண்டாடப்பட்டவர், பெரிய கிரேஸ் உண்டு. இன்னொன்னு எம்ஜிஆராவது அவருக்கு ஒரு பிம்பம் இருக்கு, மலையாளிங்கிற பிம்பம். ஆனா இவர் வந்து மண்ணின் மகன், மண்ணின் மைந்தன், சன் ஆஃப் சாயில். இன்னொன்று கம்யூனிட்டியாவும் பெரிய கம்யூனிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஐயா சிவாஜியால ஜெயிக்க முடியல. ஏன்? அதெல்லாம் தாண்டி இங்க மக்களோட பிரச்சனையை பேசணும், மக்களோட எளிய தொடர்பு கொண்டு. சிவாஜி வந்து மக்களுக்கும் தொடர்பு இல்லை, தூரமா இருந்தாரு. ஆனா மக்களோட யார் தொடர்பு இருக்காங்களோ அவங்களால தான் வெல்ல முடியும். நீங்க அண்ணாதுரையோ கலைஞர் கருணாநிதியோ கிரேஸ் லீடர் கிடையாது, முக கவர்ச்சி கிடையாது. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு தப்பா போயிருக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் இங்க பேஸ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா 18 ஆண்டுகள் அண்ணாதுரை செல்லாத கிராமங்கள் கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
கலைஞர் கருணாநிதி செல்லாத கிராமங்கள் இன்னைக்கு அதை அண்ணன் சீமான் சாத்தியப்படுத்துறாரு. சீமான் கால்படாத கிராமங்கள் இல்லைங்கிற நெஞ்சுக்கு எல்லா கிராமங்கள்லையும் ஊடுருவாங்க. ஒரு கிராமத்துல போய் கூட்டம் நடத்துறாங்க, கிராம மக்களோட பேசுறாங்க, மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க இந்த பத்திரிகையில வந்ததை, நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய கல்குவாரி பிரச்சனை, நீங்க பொட்டலூர்னி அப்படிங்கிற கிராமத்துல மீன் கழிவுகள் கொட்டினாலும் அந்த ஊரே வந்து கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் இருக்கு. அதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி போராடிட்டு இருக்கு. ஆலங்குளம் பகுதியில் கிரஷர் கல்குவாரி எம்சாண்ட் பிரச்சனைல மக்கள் போராடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்கவுங்க பகுதியில் இருக்க பிரச்சனைகளே அந்த கட்சி, நீங்க கட்சி தலைவருக்கே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை போராடப்பா, எதுக்குப்பா என்ன சொல்லிட்டு இருக்க, போராடு அப்படின்னு தான் அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. அப்படி மக்கள் பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களோட நிக்கிற தலைவன் மட்டும் தான் வெல்ல முடியும். அந்த அடிப்படையில் தன் ரசிகர்களுக்கு வேணா விஜய் வந்து பெரியாளா இருக்கலாம், மாசா இருக்கலாம், பக்கா மாசா இருக்கலாம், மக்களுக்கு இல்லை. கடைசியா மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க திரு துரைமுருகன். பார்க்கலாம். நீங்க சொல்றதை மக்கள் கிட்ட கொடுக்குறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.